अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि तआला वबरकातुहु। अस्सलाम वरहमतुल्लाहि तआला वबरकातुहु। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व नशहदु अल्ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीक लहु व नशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी शान हबीबिही मुख़बिरन व आमिरा इन्नल्लाह व मलाइकतहु युसल्लूना अलन नबी या अय्युहल्लज़ीना आमनू सल्लु अलैहि व सल्लिमू तस्लीमा अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारिक व सल्लिम अलैहि। அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலாவுடைய கிருபையால் அல்லாஹ் தஆலா தஃப்சீரை முழுமையான முறையில் கேட்பதற்கு நமக்கு தௌஃபீக் செய்தான். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் ஹதீஸு கலையில் மிஷ்காத் ஷரீஃபை முழுமையாக கேட்பதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. பல கிதாபுகள் ஹதீஸில் இருக்குது. புகாரி, முஸ்லிம், திருமதி, அபூதாவுது போன்ற கிதாபுகளும், அதிலிருந்து தொகுக்கப்பட்ட கிதாபுகள் ரியாது சாலிஹின், மிஷ்காத், கன்சுல் உம்மால் போன்ற இவைகள் மற்ற கிதாபிலிருந்து தொகுக்கப்பட்ட கிதாபுகள். இப்படி நிறைய கிதாபுகள் இருக்கிறது. இருந்தாலும் மிஷ்காத் ஷரீஃபை ஏன் அல்லாஹு தஆலா ஒரு தனி சிறப்பு கொடுத்துருக்குறான். எல்லா முதரிசுகளும் அதை ஓதி கொடுக்குறாங்க, எல்லா மதரசாக்கள்லையும் ஓதி கொடுக்குறாங்க. காரணம் என்னன்னு கேட்டால், இப்போ புகாரியில் தொழுகையின் சிறப்புன்னு ஒரு பாடம் எடுத்துக்கிட்டோம். அதில் ஒரு 20 ஹதீஸ் இருக்கும். இப்போ அதுதான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் புகாரியில். அடுத்து முஸ்லீம் ஷரீஃபில் பார்த்தோம், அந்த 20 ஹதீஸில் ஒரு 10 ஹதீஸ் அவங்களும் போட்டிருப்பாங்க. போட்டுட்டு அது அல்லாத புகாரியில் இல்லாத ஒரு 5 ஹதீஸ் எக்ஸ்ட்ரா போட்டிருப்பாங்க. ஜி இப்போ மிஷ்காத் ஷரீஃப் என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே தொகுப்பாங்க. புகாரி ஹதீஸும் வரும், அதை ஃபஸ்ட்டு போட்டுருவாங்க. அப்புறம் புகாரில் இல்லாத முஸ்லீமில் மட்டும் இருக்கக்கூடிய ஹதீஸை போடுவாங்க. அதுக்கடுத்து சிஹா சித்தால சஹீஹான ஹதீஸ் கிரந்தங்களாகிய அபூதாவுத், திர்மதி, நஸாயி, இப்னு மாஜா, இந்த கிதாபுகளில் மேல்கூறிய ஹதீஸுகள், புகாரி முஸ்லீமில் இடம்பெற்ற ஹதீஸுகள் அல்லாத அதே தலைப்பின் கீழ் உண்டான வேறு ஹதீஸுகள் இருக்கும். அதை சேர்த்து இல்லை எடுத்து போடுவாங்க அடுத்த பாபில். மொத்தம் மிஷ்காத்தில் 3 பாபாக பிரிச்சிருப்பாங்க. 3வது பாபில் இந்த 6 ஹதீஸ் கிரந்தங்கள் அல்லாத வேறு தாரமி, இப்னு ஹிப்பான், பைஹகி, இந்த மாதிரி வேறு கிதாபுகளில் உண்டான அஹாதீஸுகள் இதே தலைப்பில் உண்டானதை எடுத்து போடுவார்கள். இப்போ இது எல்லாத்தையும் நாம் பார்க்கும்போது ஏறத்தாழ நிறைய பழைய ஹதீஸ் கிதாபுகளை முத்தாலா செஞ்சது மாதிரி நமக்கு ஆயிடுது. அப்படிப்பட்ட ஒரு தொகுப்பு இது. இந்த மாதிரி தொகுப்புகள் நிறைய இருக்கிறது. ரியாது சாலிஹின் இருக்குது, கன்சுல் உம்மால் இருக்குது. ஆனால் ரொம்ப நீண்ட பெரும் தொகுப்புகள் கன்சுல் உம்மால். அப்போ மக்பூலான கிதாபுகள் இந்த ரியாது சாலிஹினும் நம்ம மிஷ்காத்தும் மக்களிடத்தில் மிக பிரபலமான, ரொம்ப நீளமாகவும் இல்லாமல் ரொம்ப சுருக்கமாகவும் இல்லாமல் உள்ள கிதாபுகள். ஆச்சுங்களா? இந்த மிஷ்காத் கிதாபுலேயும் உள்ள அப்படி தொகுக்கப்பட்ட ஹதீஸுகள்லையும் பார்த்தா சில ஹதீஸுகள் மௌதுவான ஹதீஸுகள் அப்படின்னு சொல்லப்படுகிறது, லைஃபான ஹதீஸுகள் என்று சொல்லப்படுகிறது. நம்ம அதன் பற்றிலாம் இப்போ ஆராய்ச்சி செய்யலை. அதெல்லாம் தஹகீக்குல் அஹாதீஸுகளில் அதை ஆராய்ச்சி செய்ய வேண்டிய விஷயம். ஹதீஸுகளை ஆராய்ச்சி செய்கிற நேரத்தில் அதை பயன்படுத்தக்கூடியது. இப்போ நம்ம முழு மிஷ்காத்தை நம்ம ஓதணும்னு ஒரு ஆசை. ஏனென்றால் இத்தனையோ மதரசாக்களில் மிஷ்காத்துக்கு ஷரீஃப் ஓதி கொடுக்குறாங்க, எல்லா மதரசாக்கள்லையும் ஓதி தர்றாங்க. ஆனால் முழுமையாக முடித்து கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகமான நபர்களுக்கு ஏற்படுவதில்லை. ஒரு சில நபர்கள் ஒரு சில மதரசாக்களில் முடிக்கிறாங்க. ஒரு சில மதரசாக்களில் 3வது சும்ராவில் 10, 3வது சும்ராவில் ஒரு 100 பக்கம் அப்படி பிரிச்சுக்கிறாங்க. 3ல் 1, 4வது சும்ராவில் ஒரு 3ல் 1, 5வது சும்ராவில் அப்படி பிரிச்சுக்கிறாங்க. பிரித்து முடிச்சு கொடுக்குறாங்க. நிறைய இடங்களில் முடிச்சு கொடுக்குறது இல்லை. அல்லாஹ்வுடைய ஃபضل நம்ம மதரசாக்களில் முழுமையாக முடிச்சு கொடுத்தோம். அதை மாணவர்கள் ஆடியோ ரெக்கார்டிங் பண்ணி வச்சுருக்குறாங்க. அது 3-4 வருடங்களில்
3 வருடங்களில் 4 வருடங்களில் பேசப்பட்ட பயான்கள், பேசப்பட்ட விளக்க உரைகள். ஒவ்வொரு ஹதீஸுக்கும் நீண்ட விளக்கங்கள் அதில் இருக்கும். மொத்தம் 1200 பாகங்கள் இருக்கிறது. 1200 எபிசோட்ஸ் அது இருக்குது. ஆடியோ இருக்குது. நீங்கள் வேணால் அதை வாங்கி கேட்டுங்க. அதில் விரிவாக வரும். ஒவ்வொரு ஹதீஸுக்கும் நீண்ட ஒரு நாள் விளக்கம், அடுத்த ஹதீஸுக்கு ஒரு நாள் விளக்கம். மொத்தம் மிஷ்காத் ஷரீஃபில் ஏறத்தாழ ஒரு 6000 ஹதீஸுகள் இருக்குது. நீண்ட விளக்கங்கள் சொல்லப்பட்டு மொத்தம் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் அத்தனை ஹதீஸுகளுக்கும் தெளிவான விளக்கங்களும் மதுஹபி இஃப்திலாஃபாத்துகளும் கருத்து வேறுபாடுகள், அதை பற்றி யார் என்ன சொல்கிறாங்க இந்த கிதாபில் சொல்லப்படுகிறது என்ற நீண்ட விளக்கங்கள் நாம் சொல்லப்பட்டிருக்கு. ஏற்கனவே ரெக்கார்டில் இருக்குது, வேணால் எடுத்து பார்த்துங்க. இப்போ நாம் தஃப்சீர் சொன்ன மாதிரி அதிக விளக்கங்கள் இல்லாமல் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 20-30 ஹதீஸுகள் அப்படி ஓதணும்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் ஒரு 100-150 பாகங்களில் அல்லது குறைஞ்சது 200 பாகங்களில் முழு கிதாபையும் கேட்டுடலாம். ஒரு தடவை வாழ்க்கையில் ஒரு தடவையாவது முழுசாக ஹதீஸுகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எது சம்பந்தமெல்லாம் எப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க என்று தெரிந்து கொள்ளலாம். விளக்கங்கள் அவங்கவுங்க படிச்சுக்க வேண்டியது, அவரவர்கள் அதுக்கு விளக்கங்கள் உள்ள கிதாபுகள் தெரிந்து கொள்ள வேண்டியது. நம்ம அஹாதீஸுகளை மட்டும் ஒரு சிறு விளக்கங்களோடு சொல்லணும். ஏன் ஒன்லி டிரான்ஸ்லேஷன் செஞ்சால் சரி வராது? ஏன்னு கேட்டிங்கன்னா, டிரான்ஸ்லேஷன் மட்டும் சொன்னோம்னா ஏன் இப்படி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதே முன்னுக்கு பின் முரணாக தெரியுதே, பெரும்பாலும் இப்படி சொல்லியிருக்காங்க இப்படியும் சொல்லியிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் சந்தேகம் வரும். உதாரணமாக ஒரு பெண்ணை தொட்டால், விரல் தொட்டால் கூட ஒது முறிஞ்சிடும்னு சொன்ன மாதிரி ஒரு ஹதீஸில் வரும், முடியாதுன்னு சொல்கிற மாதிரி ஹதீஸில் வரும். இது என்ன இப்படி இருக்குது? ரத்தம் வெளியானால் ஒது முறிஞ்சிடும்னு சொன்ன மாதிரி வரும், முடியாத மாதிரி வரும். ஏதாவது வெந்த கறி போன்ற பொருட்களை சாப்பிட்டா ஒது முறியும், ஒது செய்யணுங்கிற மாதிரி ஒரு ஹதீஸில் வரும், செய்யக்கூடாதுங்கிற மாதிரி ஹதீஸில் வரும். இது நம்ம நேரடியாக ஹதீஸுகளை வெறும் டிரான்ஸ்லேஷன் மட்டும் வச்சு விளங்கினா இந்த பிரச்சனைலாம் ஏற்படும். அதனால அப்பப்போ விளக்கங்கள் சொன்னால் சிறு விளக்கங்களாவது தெரிஞ்சுக்கணும். இதனால தான் இப்படி சொன்னாங்கன்னு தெரிஞ்சுட்டா தான் அந்த ஹதீஸ் விஷயங்களை முழுமையாக நாம் விளங்க முடியும். அதனால் இன்ஷா அல்லாஹ் தாலா சிறு விளக்கங்களோடு இந்த கிதாபை நம்ம உங்களுக்கு அல்லாஹ் தாலா சொல்ல தௌஃபீக் செய்வானாக. அதை முழுமையாக சொல்வதற்கும் கேட்பதற்கும் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. இப்போது இந்த கிதாபில் பொறுத்தவரையும் மிஷ்காத் கிதாபுடைய மூல கிதாபு மசாபிஹு சுன்னா என்ற கிதாப். மசாபிஹு சுன்னா எழுதினவங்க பகவி இமாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பேர் முஹி சுன்னா என்றும் சொல்லுவார்கள், பகவி இமாம் என்றும் சுருக்கமாக சொல்லுவார்கள். இவர்கள் ஹிஜ்ரி 433 பிறந்து 510 வஃபாத்தானவங்க. இன்றைக்கு சுமாராக 900 வருஷத்துக்கு முன்னாடி. இவர்களுடைய அசல் பேர் அபு முஹம்மத் ஹுசைன் இப்னு மஸ்ஊத் இப்னு முஹம்மது இப்னு ஃபர்ராவுல் பகவி. இவங்க பேர் ஹுசைன், ஆனால் பேர் சொல்லி கூப்பிட மாட்டாங்க இல்லையா. மசாபிஹு சுன்னா என்ற கிதாப் எழுதியிருக்காங்க. இவங்களாம் முஹி சுன்னா, சுன்னத்தை ஹயாத்தாக்கியவர்கள் என்ற பட்ட பேரை வச்சு கூப்பிடுவாங்க. அல்லது அவங்க சொந்த ஊருடைய பேரை வச்சு பகு என்ற ஊரில் பிறந்தனா பகவி என்று கூப்பிடுவாங்க, பகவி இமாம் அப்படின்னு. இப்போ புகாரி இமாம்னு சொல்கிறோம், அவங்க புகாரா என்ற ஊரில் பிறந்தாங்க, அதனால் புகாரி இமாம். அவங்க அசல் பேர் முஹம்மது இப்னு இஸ்மாயில், பேர் சொல்கிறது இல்லையா, புகாரி இமாம், திருமதி இமாம், நசை இமாம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்படியே அவங்களோட ஊர் பேரை வச்சு சொல்கிறோம், ஜீலானி அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஊர் பேர் வச்சு பகவி இமாம்னு சொல்லுவாங்க, அது பட்ட பேர் வச்சு முஹி சுன்னா இமாம்னு சொல்லுவாங்க. இவங்க மசாபிஹு சுன்னா என்ற கிதாபில் இவ்வாறாக கிதாபுகள் அந்த 6 சஹாசித்தாவிலும் மற்ற கிதாபுடைய செய்திகளை தொகுத்து விஷயங்களை தொகுத்து எழுதினார்கள். இவ்வாறு நிறைய கிதாப் எழுதப்பட்டிருக்கு. ஆதார கிதாபுகள், மூல கிதாபுகள், தொகுக்கப்பட்ட கிதாபுகள், இவை எல்லாமே மஜ்முஆத். இவையெல்லாம் நம்ம ஆதாரம் கேட்டால் இந்த ஹதீஸ் எங்கே வருது, இன்னமல்லாமல் பின்னியத் ஆதாரம் சொல்லுங்கன்னா மிஷ்காத்னு சொல்லக்கூடாது. இதுவும் தொகுக்கப்பட்டது. இந்த கிதாப் எங்கே வருது, புகாரி முஸ்லீம் அந்த மூல கிதாப் இருக்குல்ல, அதைத்தான் நம்ம ஆதாரமாக சொல்லணும். அதிலிருந்தும் தொகுத்து விஷயத்தை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி ஒரு சப்ஜெக்டில் இவ்வளோ விஷயம் பெருமானா சொல்லியிருக்கிறாங்க என்று தெரிந்து கொள்வதற்காக வேண்டி தொகுக்கப்பட்ட நூட்கள் இவைகள். இப்போ மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்கு, பாடங்களை விளங்கிக் கொள்வதற்கு இது மேலானது. ஹதீஸு கலையை விளங்கிக் கொள்வதற்கு, ஹதீஸை விளங்குறதுன்னா இங்கே புகாரி முஸ்லீம் திருமதி அபுதாவுது நசை தான் பார்க்கணும். இப்போ நசையில் எடுத்து பார்த்தீங்க, தொழுகையின் சிறப்புன்னு ஹதீஸ் இருக்கும்,
அதில் இல்லாதது இப்னு மாஜாவில் இருக்கும், திருமதியில் இருக்கும், புகாரில் இருக்கும், முஸ்லீம் இருக்கும். வெறும் நசை மட்டும் நீங்கள் ஓதுனீங்கன்னா, இப்னு மாஜா மட்டும் ஓதுனா, அல்லது வெறும் நீங்கள் புகாரி மட்டும் ஓதுனா, முஸ்லீம் மட்டும் ஓதுனா எல்லாமே தெரியாது. அதனால் இந்த மஜ்முஆத்துகள் நமக்கு தேவைப்பட்டுச்சு பின்னாடி. அது மஜ்முஆத் சுயூத்திமா எழுதியிருக்கிறாங்க, ஜாமிஉ ஸகீர், இந்த மாதிரி நிறைய பெரியோர்கள் தொகுக்கப்பட்ட தொகுப்புகள் இவ்வாறு பல கிதாபும் தொகுக்கப்பட்டு நிறைய இருக்குது. ஜாமிஉல் உசூல், நிறைய கிதாபுகள் இருக்கிறது. அதில் சுருக்கமாகவும் தெளிவாகவும் இருக்கக்கூடிய 2 கிதாபுகளை தர்ஸே நிசாமியில் இன்றைக்கி உலகமெங்கும் பழக்கத்தில் வைத்திருக்கிறார்கள். ஒன்று மிஷ்காத்து, இன்னொன்று ரியாது சாலிஹின். நவவி இமாம் எழுதினது ரியாது சாலிஹின். பகவி இமாமுடைய கிதாபு இது. இந்த பகவி இமாமுடைய மசாபிஹு சுன்னா, சுன்னத்தின் விளக்குகள் அப்படின்னு அர்த்தம் ஆகுது. அதுக்கு நிறைய ஷரஹுகள் நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க, விரிவுரைகள் எழுதியிருக்கிறாங்க. அதில் ஹதீபு தப்ரேசி என்ற மகான் அவர்கள் எழுதிய கிதாப், இவங்க ஹிஜ்ரி 743 வஃபாத்தானவங்க. இவங்க பேர் ஹதீபு தப்ரேசின்னு சுருக்கமாக சொல்லுவாங்க. தப்ரேஸ் என்ற ஊரில் பிறந்தார்கள். இவங்களுடைய சொந்த பேர் முகமது இப்னு அப்துல்லா, பட்ட பேர் வலியுத்தீன் அபு அப்துல்லா ஹதீபு தப்ரேசி. இவர்கள் அதற்கு, இந்த பெரியவர்கள் அதற்கு ஷரஹ் எழுதுனாங்க. அதுக்கு மிஷ்காத்துல் மசாபி. மிஷ்காத்துனா மாடக்குழின்னு அர்த்தம், மசாபின்னா விளக்கு. அவங்க மசாபிஹு சுன்னா, பெருமானாரின் சுன்னத்துகளுடைய விளக்குகள் புத்தகம் எழுதுனாங்க. அந்த விளக்குகளை வைக்கிற மாடக்குழி என்ற பெயரில், மசாபிஹு சுன்னா என்ற பெயரில் மிஷ்காத்திற்கு, இந்த மசாபிக்கு இவங்க சற்று விரிவாக ஆக்கி எழுதினாங்க. அது கொஞ்சம் பாபுகள்லாம் பிரித்து சில வேலைகள்லாம் செஞ்சாங்க. மசாபியில் வெறும் ஹதீஸை மட்டும் போட்டாங்க. எஜமான் அவர்கள் ஹதீஸ் ராவியர் அன் அபி ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இன்னமல்ல மால் கால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னமல்ல மால் பின்னியத் ரவாஹு புகாரி வல் முஸ்லிம், இதெல்லாம் சேர்த்துக்கிட்டாங்க. அவங்க வெறும் ஹதீஸை மட்டுமே எழுதினாங்க. அது தெரிஞ்சால் போதும் நமக்கு. இன்னமல்ல மால் பின்னியாத் இன்னமால் குல்முரி மானவா அப்படி வெறும் ஹதீஸ் மட்டும் வரும். இவங்க ஒவ்வொரு ஹதீஸ்லேயே முன்னாடி ராவியும் பேர் சேர்த்தாங்க, பின்னாடி எந்த கிதாப் இப்னு மாஜா, அபு தாவூத், புகாரி, முஸ்லீம் அதையும் ஜாயின் பண்ணாங்க. அப்புறம் 3ஆக பிரித்தாங்க. ஃபஸ்ட்டு பாகத்தில் ஃபஸ்ட்டில் புகாரி முஸ்லீம், முதல் பாபில் ஃபஸ்ட் அவ்வல்ல, 2வது பாபில் மீதி உள்ள சியா சித்தார 4 கிதாபுகள், அதுக்கு அடுத்த பாபில் மற்ற இது அல்லாத மற்ற கிதாபுகள். ஹதீஸ் கிதாபில் 200-300 இருக்குது. நிறைய பேர் ஹதீஸுகள் தொகுத்து எழுதியிருக்கிறாங்க. அதிலிருந்து எடுக்கப்பட்ட மற்ற விஷயங்கள் இவ்வாறாக தொகுத்து எழுதினார்கள். இந்த மிஷ்காத் ஷெரீஃபுக்கு நிறைய ஷரஹுகள் இருக்கிறது. குறிப்பாக முல்லா அலி காரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிர்காத்துல் மஃபாத்தீஹ் என்று ஷரஹ் எழுதியிருக்கிறாங்க. இது அல்லாத அரபியிலும் உருதிலும் நூற்றுக்கணக்கான ஷரஹுகள் இருக்கிறது. எடுத்து நீங்கள் விரிவாக பார்த்தோன்னா பார்த்துக்கலாம். அதில் உருது ஷரஹில் பொறுத்த வரைக்கும் தலீமுல் அஷ்டாத் ஒய்சியாத்துல் மிஷ்காத் அப்படின்னு சொல்லி ஒரு கிதாப் இருக்குது உருதுல. அது எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு பாடம் நடத்தக்கூடிய காலங்களில். ஏன்னா அதில் அழகான முறையில் தலீமுல் அஷ்டாத்தின் பேரை வைத்த மாதிரியே, அஷ்டாத்னா என்ன, ஷத்தா, பிரிந்து கிடக்கும் வஸ்துக்கள். தலீம்னா அதை கோர்க்குதல். நீ பல ஷரஹுகளில் போய் தேட வேண்டிய விஷயங்களை, மிர்காத்தில் எத்தனையோ ஷரஹுகளை தேட வேண்டிய விஷயங்களை எல்லாத்தையும் ஒன்று திரட்டி ஒரு இடத்தில் கொடுத்திருப்பார்கள். தலீமுல் அஷ்டாத் ரொம்ப நல்ல ஷரஹ். மிஷ்காத்துடைய உருது ஷரஹு ரொம்ப பிரபலமான ஷரஹு, ரொம்ப பிரயோஜனமான ஷரஹு, விரிவுரை. அதை வேணால் எடுத்து வாங்கி பாருங்கள் எல்லோரும். புரிஞ்சுங்களா? எத்தனையோ ஷரஹுகளை நான் பார்த்துருக்குறேன். ஆனால் தலீமுல் அஷ்டாத் எனக்கு எவ்வளோ உதவி செஞ்சோ அந்த மாதிரி மற்ற எதுவும் எனக்கு தெரியலை. பல இடங்களில் போய் தேட தேவையில்லை, எல்லாத்தையுமே இங்கே கொண்டு வந்துடுவாங்க. கருத்து வேறுபாடுகள் எல்லாத்தையுமே. அதே மாதிரி ஒரு ஹதீஸ் நமக்கு முன்னுக்கு பின் மாற்றமாக நமக்கு தெரிஞ்சுன்னு சொன்னால் அது தத்பீக் செய்வாங்க. அஹ்னாஃபுகள் என்ன சொல்கிறாங்க இது விஷயத்தில், ஷாஃபியாக்கள் என்ன சொல்கிறாங்க, மாலிகி மதுஹப் என்ன சொல்கிறாங்க, எல்லா மதுஹபடி கருத்தையும் கொடுப்பாங்க. அந்த மதுஹபடி கருத்தையும் கூட தத்பீக்கும் செய்வாங்க. இந்த ஹதீஸ் இதனால இப்படி சொல்லப்பட்டிருக்கு என்று விளக்கங்களையும் தத்பீக் செய்கிறதுன்னு சொன்னால் ஒரு ஹதீஸை இன்னொரு ஹதீஸோடு பொருத்துவது, ஒன்றுக்கொன்று முரண் இல்லை என்று காட்டுவது. இது பெரிய வேலைகளை இமாம்கள் நமக்கு செய்து கொடுத்துருக்காங்க. இதனால் என்ன முன்னுக்கு பின் முரணாக தெரியுது எல்லாமே என்று நமக்கு மனதில் குழப்பம் வரும். அந்த குழப்பம் இல்லாமல் நம்மளே பாதுகாத்துருக்குறாங்க. சரி, வாங்க இந்த மிஷ்காத் கிதாப் ஆரம்பிப்பதற்கு முன்னால்
ஹதீஸுகளை பற்றி சில சுருக்கமான விளக்கங்கள். ஏன் அப்படின்னா, நம்ம ஹதீஸு பாடம் ஓதுகிற பொழுது இந்த ஹதீஸ் மர்ஃபூ, இது மௌது, இது முத்தவாத்திர், இது மஷ்ஹூர், இது முன்கத்தி என்றெல்லாம் சில வார்த்தைகள் சொல்லப்படும். ஹசன், இது சஹீஹு, இது ஹசனுல் கைரிஹி என்றெல்லாம். அதனால் ஹதீஸுடைய வழக்கு சொற்கள், இஸ்திலாஹாத்தே ஹதீஸுக்கலை வல்லுநர்கள் புழங்கக்கூடிய சில வார்த்தைகளுடைய விளக்கங்கள் தெரிந்து கொள்வோம். இந்த வார்த்தையுடைய விளக்கங்களை தனித்தனியாக பெரிய பெரிய புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கு. நுஹ்பத்துல் ஃபிக்ர், முஸ்தலஹுல் ஹதீஸ், அப்படி நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கு. அந்த புத்தகங்கள் நம்முடைய மதரசாக்களிலும் எல்லா மதரசாக்கள்லையும் ஓதி கொடுக்கப்படுகிறது. இப்போ அது விரிவான விளக்கம். இப்போ நம்ம அந்த விரிவான விளக்கம் தேவையில்லை. நம்ம ஓதக்கூடியது நம்ம நோக்கம் ஹதீஸு. அந்த ஹதீஸுக்கு துணை செய்யக்கூடிய ஒரு சிறிய விளக்கங்களை மட்டும் தெரிஞ்சுக்குவோம். இது குறிச்சுக்குங்க, மனப்பாடம் பண்ணிங்க, இதை மறக்காதீங்க. ஏன்னா மிஷ்காத் கடைசி வரைக்கும் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு தேவைப்படும். ஹதீஸுகளை கடைசி வரைக்கும் இது மிஷ்காத்துடைய முகத்திமாவிலே இருக்கிறது. நான் சுருக்கமாக சொல்லிட்டு போகிறேன், நீங்கள் எடுத்து பார்த்துக்குங்க. கிதாபுடைய ஆரம்பத்தில் அஷேக் அப்துல் ஹக் அல் முஹத்திஸ் தெஹ்லவி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இவ்வாறாக அந்த முஸ்தலஹுல் ஹதீஸை சுருக்கமாக மிஷ்காத்துடைய ஆரம்பத்தில் எழுதியிருக்கிறார்கள். இதை நீங்கள் எடுத்து பார்த்துங்க. நான் சுருக்கமாக சொல்கிறேன், நீங்கள் என்ன செய்யணும், இந்த அரபி இபாராத்துக்களையும் எழுதிக்கிங்க, இந்த தமிழ் விளக்கங்களையும் எழுதிக்கிங்க. இதை மனப்பாடம் பண்ணி நாளைக்கு சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ் தஆலா. முதல்ல ஹதீஸ் என்றால் என்ன? ஹதீஸ் என்றால் கௌலுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஃபிஅலுஹு வ தக்ரீருஹு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் அருள் திருவாயால் மொழிந்த சொற்களும் அவருடைய செயல்முறைகளும் அவர்களுக்கு முன் நிகழ்ந்த நிகழ்வுகளும் இதற்கு ஹதீஸ் என்று சொல்லப்படும். பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னமல் அமாலு பின்னியாத், இது ஹதீஸ், வாயால் சொல்லியிருக்கிறார்கள். அல்லது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷரிப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாலிசன் வருது. உதாரணமாக பெருமானார் ஒரு இடத்துல உட்கார்ந்து தண்ணீர் கொடுத்தார்கள். இப்போ இது செயல், பெருமானார் வாயால் சொல்லலை, பெருமானுடைய செயல். அதை தெரிந்து கொள்ள வேண்டும், நாமும் அப்படி செய்ய வேண்டும். இப்போ தக்ரீர் அர்த்தம் என்ன? பெருமானார் அவர்கள் சபையில் நடந்தது, அவர்கள் காலத்தில் அவர்கள் அறிய நடந்த செயல்கள். நாங்கள் எல்லோரும் உடும்பு சாப்பிட்டோம், பெருமானாருக்கு தெரியும், எனக்கு தடுக்கவில்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சாஹாபி. இது ஹதீஸ் தான். உடும்பு சாப்பிட்றது ஹலால்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா ஹராமாக இருந்தால் பெருமானார் தடுத்திருப்பாங்க. அக்காலத்தில் கழுதை குதிரைகளையும் சாப்பிட்டு ஹலாலாக இருந்துச்சு ஒரு காலத்தில். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போரிலே கழுதையை சமைத்து கொண்டிருந்தார்கள். கழுதை கறியை அறுத்து சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க. பெருமானார் இது ஹராம்னு சொன்னாங்க. எல்லோரும் சமைச்ச கறியை கொண்டு போய் கீழே கொட்டிட்டாங்க. சரி, இன்றைக்கி ஒரு தடவை செஞ்சாச்சு, கஷ்டப்பட்டு மிளகா மல்லாம் அரைச்சி மசாலாலாம் அரைச்சாச்சு, இஞ்சி பூண்டுலாம் வெந்துருச்சு, இதை வேணால் சாப்பிட்டுங்க, இனிமேல் சாப்பிடாதீங்க அப்படி சொல்லலை. வெந்த சட்டியை அப்படி கொண்டு போய் சஹாபாக்கள் கீழே கொட்டிட்டாங்க. நம்ம கேட்டுப்போம், வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்குவோம்டா, அடுத்த தடவை நாளைக்கு வேணால் சொல்லலாம்ல, அவசரப்பட்டு சொல்கிறீங்களே அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. சஹாபாக்கள் உடனடியாக கொண்டு போய் அப்படி கீழே கொட்டிட்டாங்க. பெருமானார் முன்னால் ஒரு தவறு நிகழ்ந்திருந்தால் அது பெருமான் கட்டாயம் தடுத்திருப்பாங்க. அப்போ பெருமானுக்கு தெரிந்து அது சொல்லாமல் இருந்தார்கள் என்று சொன்னால் அது ஜாயிஸ் என்பதற்கு அதுவும் ஒரு அடையாளம். இப்போ தக்ரீர் என்று சொல்வது. இந்த ஹதீஸு இப்போ உதாரணமாக ஒரு சஹாபி சொல்கிறார்கள், நான் சொல்கிறேன், நான் சொல்கிறேன், எனக்கு முஜாஹித் அவர்கள் அறிவித்தார்கள், அவர்களுக்கு ஸுஹ்ரி இமாம் அறிவித்தார்கள், அவர்களுக்கு அபூ ஹுரைரா அறிவித்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை என் காதால் கேட்டேன், இன்னமல் அமாலு பின்னியாத் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ எனக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 தலைமுறை இருக்குது. எனக்கு அடுத்து முஜாஹிது, அவங்களுக்கு அடுத்து ஸுஹ்ரி, அவங்களுக்கு அடுத்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அதுக்கடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது கரெக்டாக ரசூல் வரைக்கும் போய் சேர்ந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சனது, இது பேர் சனதுன்னு சொல்கிறது. எனக்கும் ரசூலுல்லாஹுக்கும் மத்தியில் தொடர்பு, இந்த சனது சரியான முறையில் போய் சேர்ந்தால் அந்த ஹதீஸுக்கு இல்லை ஹதீஸுல் மர்ஃபூ, பெருமானார் வரை கொண்டு செல்லப்பட்ட ஹதீஸ் என்று சொல்லப்படும்.
மன்தஹா இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் வரை சென்று சேர்ந்தது. பெருமானார் வரைக்கும் போய் சேரல, ஒரு சஹாபி வரைக்கும் போய் சேர்ந்துச்சு. அதுக்கு பேர் மௌகூஃப்னு சொல்லப்படும். உதாரணமாக நான் சொன்னேன், எனக்கு முஜாஹித் சொன்னார்கள், அவர்களுக்கு ஸுஹ்ரி சொன்னார்கள், அவர்களுக்கு அபூ ஹுரைரா சொன்னார்கள், இன்னமல்லாமல் பின்னியாத் என்று. அபூ ஹுரைரா அவர்கள் தனக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இல்லை. ஹத்தஸனி முஜாஹிதுன், எனக்கு முஜாஹித் சொன்னார்கள். கால, அவர் சொன்னார். ஹத்தஸனி ஸுஹ்ரி கால ஹத்தஸனி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இன்னமல்லாமல் பின்னியாத். இப்போ எங்கே போகலை? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் போகலை. எதோடு நின்றுக்குது? சஹாபியோடு நின்றுச்சு. சஹாபியோடு நின்று விட்டது, பெருமானார் வரைக்கும் போகலை. இப்படிப்பட்ட ஹதீஸுகளுக்கு மௌகூஃப், சஹாபியோடு நிப்பாட்டப்பட்டதுன்னு சொல்கிறது. சஹாபிக்கு கீழே உள்ளவர்களோடு நிப்பாட்டப்பட்டுச்சு, அதுக்கு மக்தூ, துண்டிக்கப்பட்ட ஹதீஸ். எப்படி? ஹத்தஸனி முஜாஹிதுன் கால ஹத்தஸனி ஸுஹ்ரி கால இன்னமல்லாமல் பின்னியாத். இப்போ ஸுஹ்ரி இமாமுடைய கவுலா, அல்லது இது அபூ ஹுரைரா அவங்களுடைய கவுலா, இல்லை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவுலா? தெரியல. பாருங்கள், யார் சொன்னதுன்னு நமக்கு தெரியல. இந்த மாதிரி என்ன சொல்லுங்கள்? மக்தூ என்று சொல்லப்படும். நிறைய வகைகள் இருக்கிறது, நான் முக்கியமானதை மட்டும் சொல்கிறேன். இப்போ மர்ஃபூ, மௌகூஃப், மக்தூ, இது மூணையும் தெளிவாக விளங்கிங்க. சரி, அதுக்கு அடுத்தது இது ஒரு வகை முடிஞ்சா, அது சனதுன்னா என்னிலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் போய் சேரக்கூடிய யாரெல்லாம் ஹதீஸை அறிவித்தார்களோ அவருடைய பெயர்களுக்கு சனது என்றும் இஸ்னாத் என்றும் சொல்லப்படும். ஒவ்வொரு ரிஜாலுஹுல்லதீன ரவௌஹு, அந்த ஹதீஸை ரிவாயத் செய்த மனிதர்கள். இந்த சனது நடுவில் எங்கேயுமே துண்டிக்கப்படாமல் கடைசி வரைக்கும் நேராக வரணும். நடுவில் எங்கேயாவது துண்டிக்கப்பட்டுருச்சுன்னு சொன்னால், அப்போ ஹதீஸு என்னிலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் தொடர்ந்து போச்சுன்னா அந்த ஹதீஸ், அதுக்கு பேர் முத்தசில் என்று சொல்லப்படும். முத்தசில்னா முத்தசிலு சனத், நடுவில் சனது எங்கேயும் துண்டிக்கப்படவில்லை. பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னமல்லாமல் பின்னியாத் என்று ஒரு மர்ஃபூஆன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சொல்லப்படக்கூடிய ஒரு ஹதீஸை நான் சொல்லும் பொழுது, என்னிலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு வரைக்கும் தொடர்ந்து வரிசையாக ஆள் இருக்காங்க. 8 பேரோ 7 பேரோ கூட இருப்பாங்க. புகாரி இமாம் ரசூலுல்லாஹி வரைக்கும் 7 பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி 7 பேர் தாண்டி ரசூலுல்லாஹி வரைக்கும் போகும். அப்படி போனால் ஆக எங்கேயுமே விடுபடவில்லை யாருமே நடுவில். அப்படி இருந்தால் அதுக்கு பேர், அந்த ஹதீஸ்க்கு பேர் முத்தசில். நடுவில் யாராவது ஒருத்தர் விட்டுருந்தானா அதுக்கு பேர் முன்கத்தியா என்று சொல்லப்படும். சரி, இந்த முன்கத்தியான ஹதீஸ் இருக்குது பார்த்தீங்களா, நடுவில் சனதில் யாராவது விடுபட்டது, இது சனதுடைய துவக்கத்தில் என்னிலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய துவக்கம் என்றால் என்னிலிருந்து ஆரம்பிக்கும், முடிவு என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியும். சனதுடைய துவக்கத்திலே அந்த பெயர்கள் வராமல் யாராவது பேர் விடுபட்டிருந்தால் அந்த ஹதீஸ்க்கு பேர் முஅல்லக் அல்லது தஅலீக் என்று சொல்லப்படும். முஅல்லக் எப்படி போல், இப்போ நான் எனக்கு அறிவித்தது யார் சொன்னேன்? முஜாஹித். அவர்களுக்கு அறிவித்தது ஸுஹ்ரி இமாம், அவங்களுக்கு அறிவித்தது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு, அவங்களுக்கு அறிவித்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் என்னுடைய உஸ்தாதுடைய பேரை சொல்லாமல், ஒருத்தரையோ 2 பேரை சொல்லாமல் நான் சொல்கிறேன், அபூ ஹுரைரா ரிவாயத் செய்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, இன்னமல்லாமல் பின்னியாத் அப்படின்னு சொன்னேன். இப்போ எனக்கு என் உஸ்தாது பேரில் ஒருத்தரையோ 2 பேரையோ விட்டுட்டேன். இதுக்கு பேர் தஅலீக். வெறும் சஹாபி பேரை சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சொல்லுவது. சஹாபியிலிருந்து உங்கள் வரைக்கும் வந்தது யார்? அது சொல்கிறதில்ல. இப்போ இதெல்லாம் ஹதீஸுக்கலை வல்லுநர்களுடைய பேச்சு. முஅல்லக். இப்போ நான் இப்போ மிஸ்கினாகிய நான், ஜுபைர் அஹமது ஆகிய நான் பயானில் சொல்கிறேன், அபூ ஹுரைரா ரிவாயத் செய்கிறாங்க, இன்னமல்லாமல் பின்னியாத், புகாரியில் வருது, இது தாலீகா? ஏன் புகாரி இமாம் அப்படி சொன்னால் தாலீக். நான் புகாரி கிதாப் எடுத்து நக்கல் செய்கிறேன், நக்கல் மன்கூல். இது
இது நக்கல் செய்கிறேன், எனக்கு தாலீக்கு பேச்சு கிடையாது. இது இந்த விஷயமெல்லாம் யார் ஹதீஸு கிதாப் எழுதுகிறாங்கள அவங்களுக்குரிய செய்தி. புகாரி இமாம், முஸ்லிம் இமாமுக்குரிய செய்தி. புகாரி இமாம் ஒரு ஹதீஸை நேரடியாக அபூ ஹுரைரா சொன்னதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னதாக அபூ ஹுரைரா ரிவாயத் செய்கிறாங்க. இன்னமல் அமாலு பின்னியாத்னு சொல்லியிருந்தா அதுக்கு பேர் தாலீக். புகாரில் தாலீகாத் நிறையா வருது. எங்கே? தராஜிமுல் பாபில், தர்ஜுமத்துல் பாபில். தர்ஜுமத்துல் பாபுன்னு சொன்னால் தலைப்பை எழுதுதல். ஒரு பாபுடைய தலைப்பு, ஒரு பாடத்தின் தலைப்புன்னு அர்த்தம். தர்ஜுமான்னு சொன்னால் நீ மொழிபெயர்ப்புன்னு அர்த்தம் வைக்காதீங்க. அது தர்ஜுமா கருத்து என்ன? தலைப்பு. ஒரு பாடத்தின் தலைப்பு. ஒரு பாடத்தின் தலைப்பை கொண்டு வருகிற பொழுது புகாரி இமாம் சஹாபாக்கள் பேரை மட்டும் சொல்லி அல்லது தாபீன்கள் பேரை மட்டும் சொல்லி பெருமானார் சொன்னதாக சில செய்திகள் சொல்லுவாங்க. அந்த ஹதீஸு தாலீகாத்துல் புகாரி, புகாரி இமாமுடைய தாலீகாத்துகள். இந்த ஹதீஸுகள் புகாரி ஷரீஃபில் உள்ளதாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது. புகாரி இமாம் தொழுகையின் சிறப்பு அப்படின்னு ஃபஸாயிலு ஸலாத் தலைப்போட்டு அதில் ஹத்தஸனி ஆரம்பிப்பாங்க. ஹத்தஸனி முஜாஹிதுன் கால ஹத்தஸனி ஸுஹ்ரி கால ஹத்தஸனி ஃபுலான் ஹத்தஸனி இப்ராஹிம் கால ஹத்தஸனி இஸ்மாயில் கால ஹத்தஸனி ஹஸரத் அபூ ஹுரைரா கால ஹத்தஸனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு தன்னிலிருந்து பெருமானார் வரை சனது கொண்டு வராங்கல்ல, அதுதான் புகாரி ஹதீஸுடைய கிதாப். அதான் 1, 2 நம்பர் போடணும். இந்த பாபு தலைப்பு பாடத்தின் துவக்கம் தலைப்பு ஆரம்பிக்கிறாங்க ஃபஸாயில். அதில் சில ஹதீஸில் கொண்டு வருவாங்க. எப்படி போல் பாபு ஃபஸாயிலு ஸலாத் ஜி வகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் அபீ ஹுரைரா இன்னமல் அமாலு பின்னியாத் வகால அபூ ஸஈத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னமா லிக்குல்லி இம்ரிஇன் மா நவா அப்படின்னு பேர் சொல்லுவாங்க. இதெல்லாம் எதுக்கு இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவர்கள் இந்த ஹதீஸ் சரியான ஹதீஸ் தான். ஆனால் அவர்கள் ஹதீஸுகளுக்கு என்னெல்லாம் ஷர்த்துகள் வைத்திருக்கிறார்களோ, ஒரு ஹதீஸ் புகாரியில் இடம்பெற வேண்டும் என்றால் அது முழுமையான ஆராய்ச்சிகளோடு 100க்கு 100 பொருந்தினா தான் அது புகாரி கிதாபில் கொண்டு வரணும். இப்போ இது அந்த அளவுக்கு பொருந்தலை, 100க்கு 90 தான் பொருந்தது. இன்னும் சில விஷயங்கள் இந்த ஹதீஸ் முழுமை பெறலை. முழுமையான இவங்க வச்ச ஷர்த்து, அதாவது இவங்க தன்னிலிருந்து ரசூலுல்லாஹ் வரைக்கும் யார் போகிறாங்களோ அத்தனை பேரும் முத்தகீன்களாக இருக்கணும், தக்வாதாரியாக இருக்கணும், அத்தனை பேரும் காலம் அறியப்பட்டவர்களாக, வரலாறு அறியப்பட்டவர்களாக இருக்கணும். இப்படி எல்லா நிபந்தனைகளுக்கும் உட்பட்டு ஒரு ஹதீஸ் பொருந்தினால் மட்டுமே அந்த ஹதீஸு புகாரில் இடம்பெற செய்வார்கள். இவர் புகாரி இமாம் அவர்கள் சுமாராக 10 லட்சம் ஹதீஸுகள் ஆப்படம் பண்ணியிருந்தாங்களாம். 10 லட்சம் ஹதீஸுகள். அதில் வெறும் 7000 ஹதீஸ் தான் பொறுக்கி எடுத்து புகாரி கிதாபில் எழுதியிருக்கிறாங்க. அப்படின்னா பார்த்துங்க. அதனால் மற்ற ஹதீஸ்லாம் ஹதீஸே கிடையாதுன்னு அர்த்தம் கிடையாது. அந்த அளவுக்கு இவர்கள் நுணுக்கமாக. அதனால தான் அஸஹுல் குத்துப் பஅத கிதாபில்லாஹி ஸஹீஹுல் புகாரி, குர்ஆன் ஷரீஃபுக்கு அடுத்தது உலகிலேயே மிக சரியான புத்தகம் புகாரி கிதாப் என்று அறியப்பட்டது. இந்த நிபந்தனைக்கு சரியாக ஒத்து வரல. ஆனால் அந்த விஷயம் நல்லதாக இருக்குது, மக்களுக்கு போய் சேரணும், சொல்ல வேண்டிய விஷயம் 90% சரியான விஷயந்தான் என்று இருந்தால் அதை தலைப்பில் கொண்டு வந்துடுவாங்க. இந்த மாதிரி அதில் தன்னுக்கு சனதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. புகாரி சயீத் அபூ சயீத் குத்ரி ரிவாயத் செய்கிறாங்க, அனஸ் ரிவாயத் செய்கிறாங்க அப்படின்னு போட்டு கொண்டு வந்துடுவாங்க. இவர் தாலீகாத்துல் புகாரி நிறைய புகாரி கிதாப் ஓதும்போது நமக்கு தெரியும். அப்போ தன்னிலிருந்து சனது பாதி விட்டுட்டு கடைசி மட்டும் சேர்த்து சொன்னால் அதுக்கு பேர் தாலீக். ஒரு சில நேரங்களில் ஜி சனதுடைய கடைசியில் விடுபடும் ஜி, சனதுடைய ஆரம்பத்தை சொல்லிடுறது. உதாரணம் நான் சொல்கிறேன், எனக்கு முஜாஹிது சொன்னார், அவர்களுக்கு ஸுஹ்ரி இமாம் சொன்னார்கள் ஜி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இன்னமல் அமாலு பின்னியாத். யாரை விட்டாங்க? சஹாபியுடைய பேரை விட்டாங்க. ஸுஹ்ரி இமாமுக்கு யார் சொன்னாங்க? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களா, இல்லை இப்னு உமர் சொன்னாங்களா? அதை விட்டாங்க பாருங்கள். அப்போ ஸுஹ்ரி இமாம் சொல்கிறாங்க இன்னமல் அமாலு பின்னியாத் அப்படின்னு. அப்போ இதுக்கு எங்கே யாரை விட்டாங்க? யார் பேரை விட்டாங்க? சஹாபியுடைய பேரை விட்டுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு தாபிஈ சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட ஹதீஸ்களுக்கு முர்சல் அப்படின்னு சொல்லப்படும். இல்லை இன்னும் நிறைய வகைகள் இருக்குது பை. அதெல்லாம் நீங்கள் அந்த கிதாப் ஓதும்போது இதற்குரிய ஃபன்னுடைய இஸ்திலாஹாத்துகளுடைய கிதாப் ஓதும்போது தெரிஞ்சுக்கங்க. நான் முஅல்லல் நிறைய இருக்குது, அதெல்லாம் நான் சொல்லுறேன் உங்களுக்கு. சரிங்களா? இப்போ முர்சலையும் ஏற்றுக்கொள்ளலாம். ஏன்னா இந்த தாபிஈ ஜலீல் கதரான தாபியாக இருந்தால்
முர்சலும் ரிவாயத்தையும் முர்சல் ரிவாயத்துகளையும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஹசன் பஸ்ரி இமாம் சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னதாக. ஹசன் பஸ்ரியும் சாதாரண ஆள் தான், அவங்க ஜலீல் கதிரான தாபிஇ, பொய் சொல்லாத தாபிஇ. இப்போ அவங்க சொல்கிறாங்க ரசூல் சொன்னதாக. அப்போ யார்கிட்ட கேட்டிருப்பாங்க? யாரோ ஒரு சஹாபிகிட்ட கேட்டு தான் சொல்லியிருப்பாங்க. சஹாபியுடைய பேரை சொல்லலை அவங்க, அவ்வளோதான். அதனால் முர்சலான ஹதீஸுகளும் மக்பூல் தான், தாலீகாத்தும் மக்பூல் தான். அது சொல்லக்கூடியவர்களை பொறுத்து. புகாரி இமாம் தாலீக் செய்கிறாங்கன்னா நிச்சயமாக அதுக்கு அபூஹுரைரா சொன்னாங்க புகாரி பொய் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. இவங்கள வரைக்கும் ராவிகளை ஏன் சொல்லலைங்க அப்படின்னு சொன்னால், அந்த ராவிகளை யாரோ ஒருத்தர் சில விஷயங்களில் இவர்களுக்கு பொறுத்து திருப்தி இல்லை. இன்னும் நல்லா ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தா புகாரி இமாம் எந்த ஹதீஸை தாலீக் செஞ்சுருக்கிறாங்களோ அந்த ஹதீஸுகள்லாம் வேறு சித்தாவுடைய மற்ற கிதாபுகளில் எல்லாமே 99% வேறு கிதாபுகளில் சனதோடு சொல்லப்பட்டிருக்கு. இஜ்மான் சொல்லலை, புகாரி இமாம் சொல்லலை, வேறு கிதாபுகளில் சனதோடு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, புகாரி இமாம் நிறைய கிதாப் எழுதியிருக்கிறாங்க. புகாரி தவிர அதுபுல் முஃபரத் வேறு கிதாப் எழுதியிருக்கு, தாரீഖ്, அதில் சொல்லியிருப்பாங்க. அதை புகாரில் கொண்டு வர மாட்டேன், அந்த ஹதீஸை வேறு கிதாபில் கொண்டு வரேன். புகாரியுடைய தரம் தாழ்ந்து போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிதாபில் கொண்டு வரல. அதே ஹதீஸை வேறு கிதாபில் அவங்க சனதோடே கொண்டு வந்திருப்பாங்க. அவங்க அதுபுல் முஃபரத்தில் கொண்டு வந்திருப்பாங்க, தாரீഖுல் புகாரியில் கொண்டு வந்திருப்பாங்க, நினைச்சிங்களா? அது கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் அந்த ஹதீஸை மட்டமான ஹதீஸ்னால் அர்த்தம் கிடையாது, உயர்ந்த ஹதீஸுகள் தான். முர்சலாக இருந்தாலும் சரி, முஅல்லகாக இருந்தாலும் சரி. இதில் ஒன்று இருக்குது, தத்லீஸ் என்று ஒரு வகை. இது தவறான முறை. அது என்னன்னு கேட்டால், வேண்டுமென்றே இட்டுக்கட்டி என்னுடைய ஒரு உஸ்தாதை மறைச்சிட்டு அவங்களுக்கு மேலேருந்து அறிவிக்கிறது, தன்னுடைய ஆசிரியரை மறைக்கிறது. உதாரணமாக நான் ஃபைசி நாயகத்திட்ட கேட்டேன் ஒரு செய்தி. என்னுடைய ஷேக் ஃபைசி நாயகம் அவங்களுடைய ஷேக் நூரி நாயகத்திட்ட கேட்டிருக்கிறாங்க. இப்போ நானே நூரி நாயகத்திட்ட நேராக கேட்ட மாதிரி, நான் நூரி நாயகத்தை கண்ணில் பார்த்தது கூட இல்லை. நூரி நாயகம் சொன்னார்கள் என்னிடத்திலே, வெறும் நூரி நாயகம் சொன்னார்கள் அப்படின்னு மட்டும் சொன்னால் ஃபைசி நாயகம் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, அவங்கள்ட்ட ஒரு கேட்டிருப்பாருன்னு தெரிஞ்சுக்கலாம். என்னிடத்திலே ஹதஸனி ஷேகுன் நூரி இன்னமல்லா அமாலு பின்னியாத்துன்னு சொன்னால் அது எப்படி இவங்க ஷேக் நூரி இவங்க எப்படி சொல்லியிருப்பாங்க? இவங்க கேட்கவே இல்லையே, அவங்கள பார்க்கவே இல்லை கண்ணில். ஹதஸனி ஷேഖு ஃபைசி கால ஹதஸனி ஷேக் நூரி அப்படி சொல்லியிருந்தால் அது அர்த்தம். இப்போ என்ன உஸ்தாதை நான் வேணும்னே மறைக்கிறேன், இதுக்கு பேர் தத்லீஸ். இப்படி செய்யக்கூடிய பேர் முதல்லிஸ். இது தவறான முறை. இப்படிப்பட்ட ஹதீஸுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இது முதல்லஸான ஹதீஸுகள். சரி, இந்த மாதிரி தவறான ஏற்றுக்கொள்ளப்படாத அல்லது குறையுள்ள சனது ஹதீஸில் குறை இல்லை குறையுள்ள ஹதீஸுகள்னு சொல்லக்கூடாது. ஹதீஸுகள் எந்த குறையும் இல்லை, எல்லாம் பெருமான சொன்ன விஷயங்கள். ஆனால் ஹதீஸை நம் வரை கொண்டு வருவதற்குண்டான ராவிகள் சனது இருக்க, சனதை வைத்து அந்த ஹதீஸை முடிவு செய்யப்படும். சொன்னது யார், சொன்னவர் எப்படிப்பட்ட மனிதர் அப்படின்னு. அவ்வாறான ஹதீஸுகள் ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அதையும் தெரிஞ்சுக்கணும். ஒன்று ஷாதான ஹதீஸ்னா என்ன? ஒரு ஹதீஸ் இருக்குது, அது சிகத்தான ஹதீஸுகள், உறுதியான ராவிகளால் அறிவிக்கப்பட்ட ஏதோ ஒரு ஹதீஸுக்கு மாற்றமாக ஒரு உறுதி அல்லாத ஒரு ராவி அறிவித்திருக்கிறார். இந்த இதுக்கு ஷாதுன்னு சொல்லுவாங்க. உதாரணமாக இஸ்மாயில் என்பவர் அறிவித்திருக்கிறார், ஒரு ராவி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகக்கறியை சாப்பிட்டு விட்டு ஒழு செய்யும்படி சொன்னார்கள் அப்படின்னு. உதாரணம் சொல்கிறேன் பாய், இப்படி ஹதீஸில் இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க நீங்கள், உங்கள் மனசில் வர்றதுக்காக. ஒட்டகக்கறி சாப்பிட்டா ஒழு முறிஞ்சிடும் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி சொல்லலை, நான் உதாரணம் உங்களை வழங்கறதுன்னு சொல்கிறேன். இஸ்மாயில் என்றவர் அறிவிக்கிறார். இப்ராஹிம் என்ற ராவி அறிவிக்கிறார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகக்கறி சாப்பிட்டார்கள், ஒழு செய்ய தேவையில்லை என்று சொன்னார்கள் அப்படின்னு சொல்லி. இப்போ ரெண்டு ராவியில் யார் இது மொத்தம் சொல்லியிருக்காங்க, அவங்க சொல்லியிருக்காங்க. ரெண்டு ராவியில் இஸ்மாயில் என்ற ராவி கொஞ்சம் பலகீனமான ராவி. ஏன்னா இவருடைய ஹதீஸ் ஷாது என்று சொல்லப்படும், அவருடைய ஹதீஸுக்கு மஹ்ஃபூல் என்று சொல்லப்படும். இதுக்கு நேர் மாற்றமாக ஷாதுக்கு எதிர்ப்படையாக உள்ளது இப்ராஹிம் அவர்கள் அறிவித்த ஹதீஸு ஒன்றுக்கு ஒன்று முரணாக இருக்கிறது. அவர் ஹதீஸ் மஹ்ஃபூல், இவர் ஹதீஸ் ஷாத். இப்போ ஷாதை விட்டு மஹ்ஃபூல் ஏற்றுக்கணும். ரெண்டுக்கும் ஒற்றுமை செய்ய முடியுமா பார்க்கணும், ரெண்டு ஹதீஸும் தத்வீக் செய்ய முடியுமா, இணைக்க முடியுமான்னு பார்க்கணும். இணைக்க முடியலன்னா ஷாதுக்கு ஆப்போசிட் என்ன,
மஹ்ஃபூல். மஹ்ஃபூலை ஏற்றுக்கொள்ளுவோம், ஷாதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதே மாதிரி முன்கரு மாரூஃப்னு ஒன்று இருக்குது. அது என்ன முன்கர் மாரூஃபு? இப்போ நம்ம சொன்னது சஹியான பலமான ராவிகள் 2 பேர். ஆனால் ஒருத்தரை விட ஒருத்தர் பலமாக இருக்கிறார். 2 பேருமே பலமான ராவிகள், சிக்கத்தான ராவிகள். ஒருத்தர் சிக்கத்து, ஒருத்தர் அவுசக்கு, மிக பலமானவர். அதனால பலமான ராவி அறிவித்த ஹதீஸை ஷாத் என்றும், அதை விட பலமான ஹதீஸை மஹ்ஃபூல் என்றும் சொன்னோம். இப்போ 2 ராவிகள் 2 பேரும் பலகீனமானவங்க. ஏன்னா ராவிகளை பலகீனமானவங்க என்ன, அவரோ பெரிய ஆலிமாக இல்லை, அவங்க அதுக்கு ஒரு லைஃபான ராவிகள்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு ராவிக்கு லைஃபாக சிக்கத்தான்னு சொல்கிறது யாருங்க அப்படின்னா, அதற்கென்று ஹதீஸ் ஆராய்ச்சியாளர் இருந்தாங்க. நுக்காதுல் அஹாதீஸ் இப்னு முயின், தாரகுத்னி இமாம் போன்ற பெரிய பெரிய ஹதீஸ் வல்லுநர்கள் இருந்தாங்க. அவர்கள் ஆராய்ச்சி செய்து இவர்களை பற்றியெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்கள் நிறைய கிதாபுகள். ஒவ்வொரு ராவியை பற்றியும் ஆராய்ச்சி செய்து எழுதியிருக்காங்க. அஸ்மா ஒரு ரிஜால்னு சொல்கிறது ஹதீஸுடைய ஆராய்ச்சியாளர்கள் வளர்ந்துங்களா. அந்த மாதிரி அஹாதீஸுகளை மிக ஆராய்ச்சியாளர்கள் தன்னுடைய ஆராய்ச்சிகள் மூலமாக ஆராய்ந்து ஒருத்தர் ரொம்ப பலகீனமானவர் என்று, பலகீனமான ராவிகளில் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றமாக சொல்கிறாங்க. ஒருத்தர் உதவு முறிஞ்சிருங்கிறாங்க, ஒட்டக்கறி சாப்பிட்டா ஒருத்தவங்க உதவு முடியலன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுங்க. இப்போ ரொம்ப பலகீனமானவர் அறிவிச்ச ஹதீஸ் இருக்குமே, இப்போ பலகீனமானவர் ரொம்ப பலகீனமான அறிவிச்ச ஹதீஸை முன்கர் என்றும், கொஞ்சம் பலகீனமான அறிவிச்ச ஹதீஸை மாரூஃப் என்றும் சொல்லுவோம். மாரூஃபு முன்கர். இப்போ முன்கரை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், மாரூஃபை ஏற்றுக்கொள்வோம். மாரூஃபும் பலகீனமானவர் தான், அவரை விட பலகீனமானவர் முன்கர். இதெல்லாம் கொஞ்சம் ஹதீஸுகளில் தரம் குறைந்தவைகள், ஹதீஸுகளில் இல்லவை, சனதுகளில். அப்புறம் முஅல்லல் என்று ஒன்று இருக்குது. எந்த ஹதீஸுகளுடைய சனதில் ஏதாவது ஒரு குறை இருக்கிறதோ, பல குறைகள் நிறைய, ஒரு 10-15 குறை இருக்குது பையன், அதை பற்றி தனி பாடமே இருக்குது. இதெல்லாம் ஒரு குறை. அந்த ராவியுடைய பிறந்த ஊர் தெரியல, ஒரு ராவி இருக்கார், அந்த ராவியுடைய எந்த வருஷம் பிறந்தாருன்னு தெரியல, ஒரு ராவி இருக்கார், அவருடைய எந்த உஸ்தாதில் பாடம் படித்தாருன்னு தெரியல. இந்த மாதிரிலாம் குறைகள் எல்லாமே தெரிஞ்சுருக்கணும். இப்போ ஜுஹரி இமாம்கிட்ட ரிவாயம் செய்கிறேன்னா எனக்கு ஜுஹரி இமாம் பற்றி முழுசாக தெரியணும். ஜுஹரி இமாம் அஜித் இருந்தார், சொன்னார், கேட்டீங்க அப்படிலாம் பார்த்தாது. அவர் யார், அவர் எந்த ஊர், எங்கே பிறந்தார், அவங்க அத்தா யார், அவங்க அம்மா யார், எந்த வருஷம் பிறந்தாங்க, எந்த வருஷம் மொத்தம் பண்ணாங்க, எந்த ஊரில் போய் கல்வி பண்ணுறாங்க, அவங்க யார்கிட்ட பாடம் படித்தாங்க, மொத்தமாக எனக்கு தெரியணும். இல்லைன்னா யாரோ ஒரு ராவிட்டு சொன்னதெல்லாம் கேட்டுக்கொள்ள முடியாது. முஅல்லல் என்றால் சனதிலே குறையுள்ள ஒரு ஹதீஸ் சொல்லப்படும். இதெல்லாம் தெரிஞ்சுங்க, முடிச்சிங்களா? இப்போ அடுத்தது அந்த ஹதீஸுடைய தரத்தை பொறுத்து. இப்போ இதெல்லாம் சனதில் உள்ள விஷயங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். அடுத்தது ஹதீஸுடைய தரத்தை பொறுத்து, இந்த ஹதீஸ் எந்த லெவலில் மக்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை பொறுத்து ஒரு ஹதீஸை 3 வகையாக பிரிக்கலாம். சஹீஹு, ஹசனு, லஈஃப். சஹீஹ் என்றால் அல் ஹதீஸுல்லதி சபத பினக்லி அத்லின் தாமின் கைர முஅல்லிலின் வலா ஷாத்தின். ஆதிலான தாமான சனதோடு முஅல்லல் ஷாத் எதுவும் இல்லாமல் மிகச்சிறந்த சிகத்தான ராவிகளை கொண்டு அறிவிக்கப்பட்ட ஹதீஸ் முதல் தரமான ஹதீஸ். இதுக்கு பேர் சஹீ என்று சொல்லப்படும். ஆனால் சஹீஹுல் புகாரியில் எல்லா ஹதீஸுமே சஹீ என்று அவர்கள் சனது கொடுத்திருக்கிறார்கள். சஹீன்னு அர்த்தம்னா அல் ஹதீஸுல்லதி சபத பி நக்லி அத்லின் தாமின் கைர முஅல்லிலின் வலா ஷாதின். மிக உறுதியான ராவிகளை கொண்டு, பரிபூர்ணமான சனதை கொண்டு, முஅல்லல் இல்லாமல், ஷாது இல்லாமல், எந்த குறையும் இல்லாமல்
அறிவிக்கப்பட்ட முதல் தரமான ஹதீஸுக்கு சஹீஹ் என்று சொல்லப்படும். சரி, வயின்கான ஃபிஸ் சஹீஹி நௌஉ குசூரின் ஃபஹு ஹசனுன். பை சஹீனா மிகச்சிறந்த, அதான் டாப் லெவல், மிக மிக உறுதியான ஹதீஸுகள். அதில் ஏதோ ஒரு வகை குறை இருந்தால் அதுக்கு பேர் ஹசன் என்று சொல்லப்படும். ஏதோ ஒரு குறை சஹீயுடைய நிபந்தனைகளில், சஹீபை நான் சுருக்கமாக சொல்லியிருக்கேன், நீங்கள் விரிவாக ஓதும் போது சஹீ நிபந்தனை ஒரு 5 நிபந்தனைகள் 6 நிபந்தனைகள் இருக்குது. இந்த 6 நிபந்தனைகளும் பரிபூர்ணமாக்கினால் அது சஹீ. அந்த ராவி சிஹத்தாக இருக்கணும், சனதில் எந்த குறையும் வரக்கூடாது, ஷாத்தாக இருக்கக்கூடாது, முன்கராக இருக்கக்கூடாது, தாமுல் லபுத்தாக இருக்கணும், அவர் நினைவு சக்தி உள்ளவராக இருக்கணும். இப்படி 6 நிபந்தனைகள் இருக்குது. இது முழுமையை அடைந்திருந்தால் அதுக்கு பேர் சஹீ. இதில் ஏதேனும் ஒரு குறை இருந்தால் அவருக்கு அந்த ஹதீஸுக்கு பேர் ஹதீஸே ஹசனுன், ஹாதா ஹதீஸுன் ஹசனுன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குறைக்குமே நிறைய குறைகள் இருக்கிறது என்று சொன்னால் அந்த ஹதீஸுக்கு லஈஃப் என்று சொல்லப்படும், பலகீனமான ஹதீஸ் என்று சொல்லப்படும். நிறைய குறைகள் இருந்தால். அப்போ ஹதீஸை 3 தரமாக பிரிச்சிட்டோம். என்ன பை? சஹீஹு, ஹசனு, லஈஃப். இப்போ சஹீஹ் என்பது முதல் தரமானது, ஹசன் என்ற ஹதீஸுகள் 2வது தரமானது, லஈஃபுடைய ஹதீஸுகள் பலகீனமான ஹதீஸுகள்ங்கிறது 3வது தரமானது. அப்போ மார்க்கத்தில் ஃபராயிதுகள், அவசியமான சட்டத்திட்டங்கள், கடமைகள், இவற்றையெல்லாம் சஹீஹ் ஹதீஸை கொண்டு தான் ஏற்றுக்கொள்ளப்படும். இப்போ பாருங்கள், இப்போ இதிலே கவனிங்க பை, ஒரு ஹதீஸ் ஹசனாக இருக்குது, சற்று குறையுள்ள ஹதீஸ். ஆனால் ஒரு சனதில் ஒரு சின்ன குறை இருக்குது. ஒரே ஹதீஸு பல சனது அறிவிக்கப்படும். இப்போ நானே இன்னமல்லாமல் பின்னியாத்த நானே 2-3 அஜத்துமார்கள்ட்ட கேட்டிருப்பேன். ஏன்னா இல்மை தேடி பல ஊருக்கு போவாங்க. இப்போ நான் ஒரு ஊரில் போய் கேட்டிருப்பேன், இன்னொரு ஊரில் போய் கேட்டிருப்பேன், 10 ஊருக்கு போயிருப்பேன். 10 அஜத்துமாரில் இன்னமல்லாமல் பின்னியாத் ஹதீஸை அறிவிச்சிருப்பாங்க. ஆனால் 10 பேரும் வேறு வேறு தரீகன்னு சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு நான் சொல்கிறேன், எனக்கு இஸ்மாயில் ஹசரத் அவர்கள் சொன்னார்கள், அவர்களுக்கு இப்ராஹிம் சொன்னார்கள், அவர்களுக்கு ஜுஹரி சொன்னார்கள், அவர்களுக்கு அபூ ஹுரைரா சொன்னார்கள். இன்னும் இடத்துல போகிறேன், அங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காங்க, ஒருத்தர் முஜாஹித் சொன்னார், எனக்கு முஜாஹித் சொன்னார்கள், முஜாஹிதுக்கு சுலைமான் சொன்னார்கள், சுலைமானுக்கு அனஸ்ரில் அறிவாய் செய்தார்கள், அனஸ்ரில் ரசூல் ஸல்லல்லாஹு கேட்டார்கள், இன்னமல்லாமல் பின்னியாத் அப்படிங்கிறேன். அப்புறம் சஹாபியும் மாறிடுச்சு, சனதும் மாறிடுச்சு. இந்த மாதிரி ஒரே ஹதீஸு இமாம் புகாரி இமாம் அவர்களே ஒரே ஹதீஸை 4 சனதாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி 4மே சஹீஹா இருக்கும் புகாரி இமாம் சொன்னாங்கன்னா. சரி, ஒரு ஹதீஸ் பார்க்கணும், வேறு கிதாபுகளில் கொஞ்சம் குறையோடு இருக்குது, ஹசனாக இருக்குது. அதே ஹதீஸு வேற ஒரு ரிவாயத்தில் அதுவும் ஹசனான ரிவாயத்து, இன்னொரு ரிவாயத்தில் அதுவும் ஹசனான. இது மாதிரி ஒரே ஹதீஸு 4-5 ஹசன் ரிவாயத்துகளை கொண்டு ரிவாயத் செய்யப்பட்டால் அந்த ஹதீஸை சஹீயுடைய அந்தஸ்து கொண்டு போயிடலாம். இன்னும் கொஞ்சம் சனதில் குறை இருந்தாலும் கூட ஒரே சனது 4-5 சனதை வந்துருச்சு, இவ்வளோ பேரும் சேர்ந்தா இல்லாமல் இல்லை சொல்லுவாங்க. ஆனால் தரம் 2வது தரம் சஹீஹுன் லி கைரிஹி. அது அசல் சஹீஹு, இது கொஞ்சம் அடுத்த அந்தஸ்தில் உள்ள சஹீஹு. சஹீஹ் அந்தஸ்து கொண்டு போயிடலாம். அதுக்கு சஹீஹுன் லி தாத்திஹி என்றும் இதுக்கு சஹீஹுன் லி கைரிஹி என்றும் சொல்லுவார்கள். அது உண்மையிலேயே சஹீஹு, இது சில காரணங்களால் சஹீஹுடைய அந்தஸ்து கொடுக்கப்பட்டுச்சு. இதுக்கு பேர் சஹீஹுன் லி கைரிஹி. அப்போ அசல் பிரிவு 3 தான், சஹீஹு, ஹசனு, லஈஃப். இந்த ஹசன் பல வழியில் பல துருக்குகள் அறிவிக்கப்பட்டிருந்தால் இன் தஅத்தத துருக்குல் ஹசன் யுகால் லஹு சஹீஹுன் லி கைரிஹி. சரி, அதே மாதிரி கவனிங்க, லஈஃப் ஹதீஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது பல ரிவாயத்துகள் அறிவிக்கப்பட்டிருந்துச்சுன்னு வைங்களேன், இது ஹசனுடைய அந்தஸ்துக்கு போய்டும். அது ஹசனுன் லி கைரிஹின்னு சொல்லுவாங்க. அசல் ஹசன் கிடையாது, ஹசனுன் லி கைரிஹி, அடுத்த அந்தஸ்தில் உண்டான ஹசன். அது ஹசனுன் லி தாத்திஹி ஆயிரும், இது ஹசனுன் லி கைரிஹி ஆயிரும். சரி, ஹதீஸில் ஹசனையும் சஹீஹையும் ஏற்றுக்கொள்ளலாம்,
ஹசனையும் ஏற்றுக்கொள்ளலாம், லைஃபையும் சில ஃபசாயில் விஷயங்களை ஏற்றுக்கொள்ளலாம். அசல் சட்டங்களை மார்க்க ஃபராயில் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. முஸ்தஹப்பு போன்ற விஷயங்களில் லைஃபையும் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் நாலாவது ஒன்று இருக்குது, மௌலூன்னு ஒன்று இருக்குது, இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ். இது ஹதீஸ் என்னங்க, இந்த சனதில் யாராவது ஒரு ராவி அவர் பொய்யர் என்று தீர்ப்பளிக்கப்பட்டவராக இருப்பார். பொய்னா இந்த ஹதீஸ் விஷயத்தில் பொய் சொல்லணும் இல்லை, ஏதோ ஒரு விஷயத்தில் பொய் சொன்னாலும் அவருடைய ஒட்டுமொத்த ஹதீஸை நிராகரிச்சிருவாங்க. அந்தளவுக்கு மார்க்கத்தில் பேணுதல் செய்வாங்க. இப்போ எனக்கு அப்துல்லா ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறார், நல்ல பிள்ளை தான். கொஞ்ச நாள் கழிச்சு சொல்கிறாரு, இவர் ரஃபீக் சொல்கிறாரு, அந்த அப்துல்லா இந்த காசு தரேன்னு சொல்லி ஏமாற்றிட்டார் ஹசரத். இந்த 10,000 வாங்கினாரு, தரேன்னு சொன்னார், ஏமாற்றி வரைக்கும் தரவே இல்லை, ஏமாற்றிட்டார். கேட்டால் தரவே இல்லைன்றார். அப்படியா? அப்போ அவர் பொய் சொல்கிறார் அவர். அப்படி எந்த ஹதீஸையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது போடுப்பா. அவர் 100 ஹதீஸ் அறிவிச்சிருப்பார். அவர் ஏதோ ஒரு விஷயத்தில் யாருக்கோ வாழ்க்கையில் பொய் சொல்லியிருப்பார். அந்த ஒன்றை வச்சு இப்போ இங்கே இவர்கிட்ட பொய் சொன்னவர் பெரும்பாலான விஷயத்தில் பொய் சொல்ல மாட்டார் என்று எப்படி நமக்கு ஆதாரம் எதை வச்சு நம்புறது? எந்த ஹதீஸையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் மொத்த வாழ்நாளில் 50 வருஷம் உழைச்சி 50,000 மாணவர்களை உருவாக்கியிருப்பார். எல்லாத்தையும் தூக்கி பையில போட்டுருவாங்க. அந்த ஹதீஸ் பொய் சொன்னவர் அறிவிச்சது கத்தாப், முத்திர குத்திடுவாங்க. கத்தாபுன் தஜ்ஜாலுன் முத்திர குத்திடுவாங்க. முத்திர குத்தி அவர் வாழ்நாள்னா 50 வருஷம் சொன்னால் 50,000 ஹதீஸ் சொல்லியிருப்பார். எல்லாத்தையும் தூக்கி மூட்டை கட்டி வச்சுருவாங்க. ஏன்னா ஹதீஸ் பெருமானுடைய சொற்கள். இல்லாததை போய் சொன்னால் அவர் பொய் சொல்லியிருக்கார், 10,000 தந்துட்டு வாங்கிட்டு இல்லைன்னு இருக்காரு. ரஃபீக் சொல்கிறாரு, அந்த மாதிரி முடிச்சிருவாங்க. அந்த 5 பேர் மௌலூ, அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இப்போ இது நான் சுருக்கமாக சொல்லிட்டேன். இந்த மௌலூவில் 100கணக்கான வகை இருக்குது, நிறைய வகைகள். நீண்ட ஆராய்ச்சிகள் அந்த கிதாபில் நீங்கள் ஓதிக்கிங்க. சரி, அடுத்தது இது ஒரு பிரிவு சொல்லிட்டு நான் அடுத்தது ராவிகள் சனதுடைய எத்தனை பேர் அறிவிச்சிருக்காங்கன்ற அடிப்படையில் அந்த ஹதீஸை 4 வகையாக பிரிப்பாங்க. ஒரு சில ஹதீஸுகளுக்கு ஒரு ராவி தான். அந்த மாதிரி ஹதீஸுகளுக்கு கரீப் என்று சொல்லப்படும். உதாரணமாக இன்னமல்லா அமாலு பின்னியத் என்ற ஹதீஸை அபூ ஹுரைரா அறிவிச்சிருக்கிறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலிருந்தும் ஸுஹ்ரி இமாம் அவர்கள் கேட்டிருக்கிறார், தாபிஈ. அவங்கள்ட்ட தபா தாபி முஜாஹித் என்பவர்கள் கேட்டிருக்கிறார்கள். அவரிடம் நான் கேட்டிருக்கிறேன். இந்த ஹதீஸ் ஒன்று தான் ரிவாயத், வேறு யாருமே இந்த சஹாபியும் கேட்கவே இல்லை அந்த ஹதீஸை அப்படின்னு வச்சுங்க. இதுக்கு பேர், இந்த ரிவாயத்துக்கு பேர் அசீஸ் என்று சொல்லுவார், கரீப் என்று சொல்லுவார். கரீபு, அசீஸு, மஷ்ஹூரு, முத்தவாத்திர் 4 வகை. ஒரு ஹதீஸ் ஒரே ஒரு ராவி தான் இருக்கிறாங்க என்று சொன்னால் அந்த ஹதீஸுக்கு பேர் கரீப் என்று சொல்லப்படும். 2 ராவி இருக்கிறாங்க, அனஸ் ரிவாயத் செஞ்சுருக்கிறாங்க, இப்னு உமர் ரிவாயத் செஞ்சுருக்கிறாங்க. 2 ராவி இருக்கிறாங்க, அவங்க 2 ரிவாயத்து வருது என்றால் அந்த ஹதீஸுக்கு அசீஸ் என்று சொல்லப்படும். 7-8 பேர் அறிவிச்சிருக்கிறாங்க. அனஸ்லி அறிவிச்சிருக்காங்க, இப்னு உமர் அறிவிச்சிருக்காங்க, அபூ தர் கிஃபாரி அறிவிச்சிருக்கிறாங்க, அபூ தர்தா அறிவிச்சிருக்கிறாங்க. இப்போ இதுக்கு பேர் மஷ்ஹூர் என்று சொல்லப்படும். மஷ்ஹூர். சில ஹதீஸுகளை 100கணக்கான சஹாபாக்கள் அறிவிச்சிருப்பாங்க, ஒரு சஹாபி 2 சஹாபி இல்லை. அந்த மாதிரி பேர் முத்தவாத்திர் என்று சொல்லப்படும். முத்தவாத்திர் என்றால் இவர் இத்தனை பேரும் சேர்ந்து வாழ்க்கையில் இத்தனை பேரும் சேர்ந்து ஒரு பொய் சொல்வதை கற்பனை கூட செஞ்சு பார்த்துருக்க முடியாது. முத்தவாத்திருடைய அந்தஸ்து குர்ஆனுக்கு அடுத்து அதான் முதல்லலான ஹதீஸுகள் முத்தவாத்திர். ஹதீஸுகளில் முத்தவாத்திர் ஹதீஸ் நிறைய இருக்குது. ஒரு 10-15 இருக்கும், அவ்வளோதான். சில பேர் ரிவாயத்து படிக்கி ஒரு 10 ஹதீஸ் முத்தவாத்திர் ஹதீஸில் ஒன்று இன்னமல்லா அமாலு பின்னியாத், சில பேருடைய கருத்துப்படி. இன்னொரு ஹதீஸ் மன் கதிப அலைஹி முத்தஅம்மிதன் ஃபல்யதபவ்வ மக்அதஹு மினன் நார். என்மேல் யார் இட்டுக்கட்டி போய் சொல்கிறாங்களோ தனக்கென்று நரகில் ஒரு இடத்தை ஏற்படுத்தி கொள்ளட்டும். இந்த ஹதீஸை சுமாராக 100க்கும் மேற்பட்டு 120 சஹாபாக்கள் ரிவாயத்திருக்கிறாங்க. பெருமானார் சொன்னாங்க, என்மேல் பொய் சொல்லியவனை நரகத்தில் இடம் பிடித்து கொள்ளட்டும் அப்படின்னு. 120 பேர் ரிவாயத்திருக்கிறாங்க சுமாராக, மொத்த ஆராய்ச்சி எடுத்து பார்த்தோம்னா. இந்த மாதிரி நிறைய சஹாபாக்கள், நிறைய தாபியங்கள் அறிவித்த ஹதீஸுகளுக்கு பேர் என்ன சொல்லப்படும்? முத்தவாத்திர். 4 வகையாச்சுங்களா? அசீஸு,
கரீபு, மஷ்ஹூரு, முத்தவாத்திர். இது தெரிஞ்சுங்க. ஏன்னா எதுக்காக சொல்லணும், அதான் மஷ்ஹூருன்னு போடுவாங்க, அசீஸுன் கரீபுன் அப்படின்னு போடுவாங்க ஹதீஸ்களை வாசிக்கும் போது. அதுக்காக கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதை. நிறைய விஷயங்கள் நான் கொஞ்சம் சுருக்கமாக சொல்கிறேன். ஜி சரி, அப்போது சிஹாசித்தான எந்த கிதாப் பை? புகாரி, முஸ்லிம், திருமதி, அபுதாவுது, நசை, இப்னு மாஜா, இந்த 6 கிதாபுகளையும் முசன்னிஃபின்கள் அஸ்ஸிஹாஹு சித்தா என்று சொல்லியிருக்கிறார்கள். சஹீஹான 6 கிரந்தங்கள். அது இது இல்லாத மற்ற கிரந்தங்கள்லாம் சஹீ இல்லைன்னு அர்த்தம் இல்லை பை. நிறைய கிதாபுக்கு சஹீ இப்னு ஹிப்பான், இப்னு ஹுசைமா, சஹீ இப்னு ஹுசைமா, அடுத்த அந்தஸ்தில் உள்ளவைகள். அதே மாதிரி முஸ்னத் இமாம் அஹமத், முஸ்னத் அஹமது, முஅத்தா இமாம் மாலிக், முஸ்னத் இமாம் ஷாஃபி, தாரகுத்னி, தாரமி, பைஹகி, ரசீன், எத்தனையோ கிதாபுகள் இருக்கிறது. ஹதீஸ் கிதாபுகள் மிக பிரபலமாக நிறைய கிதாபுகள் இருக்கிறது. அவற்றிலிருந்தெல்லாம் முஷ்காத் இமாம் அவர்கள் எடுத்து போடுறாங்க ஹதீஸ் கிதாபுகள். 3வது பாகத்தில் மற்ற கிதாபு தான் கொண்டு கொடுப்பாங்க. இவற்றையெல்லாம் அல்லாஹ் தஆலா நல்ல முறை விளங்குவதற்கு நமக்கு தௌஃபீக் செய்வானாக. ஹதீஸுகளை அறிந்து அதன்படி அமல் செய்வதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. சரிங்களா? சரி, தண்ணி கொடுங்க. கிதாப் பாட ஆரம்பிப்போம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. முழுமையான முறையில் ஹதீஸுகளை விளங்குவதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. இப்போ நம்முடைய நோக்கம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்வது நம்முடைய நோக்கம். ஆகவே தர்ஜுமா செய்வோம் ஹதீஸுகளுக்கு, ஒரு சிறு சிறு விளக்கங்கள் சொல்லுவோம், போயிட்டே இருப்போம். கொஞ்சம் முழுமையான விளக்கங்களாக இருக்காது. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி யஸ்ஸிர் வலா துஅஸ்ஸிர் வதம்மிம் பில் கைர். கிதாபுல் ஈமான், ஈமானுடைய பாடம். அதற்கு முன்பு எல்லா கிதாபுகள்லையும் பார்த்தீங்கன்னா முதல் ஹதீஸ் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்த இன்னமல் அமாலு பின்னியாத் என்ற ஹதீஸை கொண்டு வருவார். காரணம், இமாம் புகாரி இமாம் அவர்கள் தங்கள் கிதாபில் முதல்ல கிதாப் ஓத போகிறீங்க, எண்ணங்களை சரி பண்ணி கொள்ளுங்கள். இப்போ ஹதீஸ் நீங்கள் கேட்குறீங்க, நான் சொல்கிறேன், 2 பேருடைய எண்ணமும் சரியாக இருக்கணும். என்னுடைய நோக்கம் என்ன? பெருமானுடைய சுன்னத்துகளை, பெருமானுடைய ஹதீஸுகளை உலகத்தில் ஹயாத்தாக்கணும். நம்முடைய ஸஹீரை ஆகிரத்தாக இது இருக்குன்னு எனக்கு ஒரு ஆசை. இன்ஷா அல்லாஹ் இது கியாமத் வரைக்கும் மக்கள் கேட்கணும். கேட்டவர்களில் எத்தனையோ பேர் அமல் செய்வார்கள். பெருமானுடைய சுன்னத்தை ஹயாத்தாக்கிய ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கும். அப்படி ஒரு ஆசை. அதுக்காக நான் ஹதீஸ் உங்களுக்கு மத்தியில் எடுத்து வைக்கிறேன். மற்றபடி உங்களிடத்தில் லா நுரீது மின்கும் ஜஸாஅம் வலா ஷுக்கூரா, உங்கள்கிட்ட எந்த காசு பணமோ உலக சம்பத்துகளையோ நன்றியோ எதிர்பார்க்கவில்லை. அல்லாஹ் இடத்தில் தான் என் கூலி. இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹி லா நுரீது மின்கும் ஜஸாஅம் வலா ஷுக்கூரா. நீங்கள் என்ன என்னத்தில் படிக்கணும்? பெருமானார் ஹதீஸுகளை கேட்குறோம், கேட்பதே ஒரு நன்மை. ஏன்னா இது வஹி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுகளும் மா இன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா, அவர்கள் சுயமாக பேசவில்லை, அல்லாஹின் புறத்திலிருந்து வஹிதான் பேசினார்கள். அதனால் இது அல்லாஹ்வுடைய சொல், என் ரசூலுடைய சொல், என் நேசர்களின் சொற்கள் என்ற அந்த உணர்வோடு கேட்பதே இன்பம். அதன்படி அமல் செய்வது பேரின்பம். அமல் செய்தால் அல்லாஹ்வுடைய அன்பும் கிடைக்கும், ரசூலுடைய அன்பும் கிடைக்கும். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி, நீங்கள் அல்லாஹ்வை விரும்புவதாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள். யுஹிப்புக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை விரும்புவான். இப்போ ரசூலுடைய அன்பும் அல்லாஹ்வுடைய அன்பும் கிடைக்கணும். ஒரே வழி என்ன? பெருமானுடைய சுன்னத்துகளை தெரிந்து அதன்படி நடப்பது தான். அப்போ நீங்கள் ஹதீஸுகளை படிக்கும்போது அதன்படி நடக்க வேண்டும் என்ற ஒரு உறுதிப்பாட்டோடு கேளுங்கள் இன்ஷா அல்லாஹ் தஆலா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஅன் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னமல் அமாலு பின்னியாத். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, நிச்சயமாக அமல்கள் எல்லாம் எண்ணங்களை கொண்டுதான்.
இன்னமா லிகுல்லி மிரி இம்மானவா, ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் எதை மனதில் நீயத்து வைத்தானோ அதுதான் அவனுக்கு கிடைக்கும். இப்போ அமல்களெல்லாம் நீயத்தை கொண்டு தான். நீயத்தினா மனதிலுடைய எண்ணம், எண்ணங்களை கொண்டு தான் செயல்கள். எண்ணம் போல் வாழ்வு. நல்ல எண்ணங்கள் இருந்தால் உன் சாதாரண செயல்களும் உயர்ந்த நற்செயல்களாக அல்லாஹ்விடத்தில் பிரியமான அமலாக மாறிவிடும், இபாதத்தாக மாறிவிடும், இறைவனுக்கு செய்யக்கூடிய பணியாக மாறிவிடும். அல்லாஹ்வுக்காக செஞ்சா, நல்ல எண்ணத்தோடு தூய எண்ணத்தோடு செய்தால். இன்னமா லிகுல்லிமிரியும் மானவா, ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் எதை எண்ணுகிறானோ அவைதான் கிடைக்கும். நல்ல எண்ணங்களோடு வேலை செஞ்சால் அந்த சவாபு கிடைக்கும். ஒரு சாதாரண செயல் எண்ணத்தின் காரணமாக இபாதத்தாக மாறிடும். தண்ணி குடிக்கிற, தண்ணி குடிச்சிட்டு குர்ஆன் ஓத போகிறேன்னா அந்த தண்ணி குடிக்கிறதும் அமலாயிரும். ஃபேலாக இருந்தது அமலாயிரும். எல்லாமே செயல் தான். ஃபேல் காலையிலேருந்து மாலை வரை மனிதன் சேராமல் எல்லாமே அவனுடைய செயல்கள். செயல்கள் எப்போ வணக்கமாயிரும், அந்த செயலோடு இபாதத் அமல் சேர்கிறது, எண்ணங்கள் சேர்கிற பொழுது. சட்டம் மாற்ற நல்ல சட்டையாக மாட்டி அத்தரை பூசிட்டு மக்களுக்கு போனால் யாரும் சந்தோஷப்படுவாங்க. 4 பேர் இந்த அத்தருடைய வாசனையை கண்டு அல்ஹம்துலில்லாஹ் அதுக்காக அத்தரை போட்டீங்கன்னு சொன்னால் அதுவும் அமலாயிரும். முதல்ல ஃபேலாக இருந்துச்சு, நீயத்தை கொண்டு அது அமலாயிருச்சு. இது அதனுடைய அர்த்தம். இன்னமா லிக்குல்லி மிரிமானவா, ஒவ்வொரு மனிதனுக்கும் எதை நீயத்து வைத்தானோ அதுதான் கிடைக்கும். அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரே தொழுகை 10 பேர் தொழுகிறாங்க, தொழுகர் தொழுதுட்டு இருக்கிறாங்க. எல்லாருக்கும் சவாப் ஒரு மாதிரி இல்லை. ஒருத்தர் 4 பேர் பார்க்கணும்னு தொழலாம், ஒருத்தர் கடமையை முடிச்சுட்டு ஓடணும்பா அப்படின்னு சொல்லலாம், ஒருத்தர் அல்லாஹ்வோட நெருக்கம் கிடைக்கணும்னு தொழலாம், ஒருத்தர் சவாபு கிடைக்கணும்னு சொல்லலாம், சொர்க்கம் கிடைக்கணும்னு தொழுகலாம். ஒவ்வொருத்தரும் எதை நியத்து வைத்தார்களோ அதுதான் அவளுக்கு கிடைக்கும். அனுச்சு போய் எல்லா அமல்லையும் அப்படி தான் பண்ணலாம். தாய் தந்தைக்கு சேவை செய்கிறார் ஒருத்தர், இதன் மூலமாக அல்லாஹ்வின் ஒரு திருப்தி அடைய வேண்டும். ஒருத்தர் செய்கிறாரு, இப்படி அத்தாவுக்கு எதுவுமே செஞ்சால் அத்தா சொத்தை எழுதி வைப்பார் எனக்கு அப்படின்னு, அதுக்கு அவ்வளோதான் கிடைக்கும் அவருக்கு. யார் யார் என்னென்ன எண்ணத்தில் செய்கிறார்களோ அதுதான் கிடைக்கும். ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி, யாருடைய பயணம், ஹிஜ்ரத்துனா பயணம், ஊர் விட்டு ஊர் செல்லுதல், யாருடைய பயணமாகிறது அல்லாஹின் பக்கமும் அல்லாஹின் ரசூலின் பக்கமாக ஆகிவிட்டதோ, ஒரு எங்கே போனாலும் அல்லாஹுக்காக போகிறார், ரசூலுக்காக போகிறார், ஜிஹாதுக்கு போகிறார், அல்லது மக்களுக்காக வேண்டி மார்க்கத்தை சொல்வதற்காக செல்கிறார், மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக செல்கிறார். ஃபஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலி, அவருடைய பயணமாகிறது அல்லாஹ்வின் பக்கமும் ரசூலின் பக்கமுமாக இருக்கும். வமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலா துன்யா யுசீபுஹா, ஒருவருடைய நோக்கம், பயணத்தின் நோக்கம் இவ்வுலகை அடைந்து கொள்வதற்காக வேண்டியிருந்தால், அவிமரத்தின் எதசவ்வஜுஹா, அது ஒரு பெண்ணை அடைந்து கொள்வதற்காக அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்வாரே, அந்த பெண்ணின் பக்கமாக அவருடைய பயணம் இருந்தால், ஃபஹிஜ்ரத்துஹு இலா மா ஹாஜர இலைஹி, அவருடைய பயணமாகிறது அவர் எங்கே பயணம் செய்தாரோ, எதை நோக்கி சென்றாரோ அதுதான் அவருக்கு கிடைக்கும். இப்போ உங்கள் எண்ணத்தை பொறுத்து தான் சவாபு கிடைக்கும். எண்ணத்தை மாற்று. உங்கள் மனைவி பார்க்குறதுக்காண்டி இங்கேருந்து மெட்ராஸ் போகிற, மனைவி மெட்ராஸ் இருக்கிறாங்க, மனைவியுடைய கடமையை நிறைவேற்றும்படி அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், அவர்களுக்கு தேவையானதை வாங்கி தரும்படி சொல்லியிருக்கிறான், அதற்கு அவர்களை பார்ப்பது நன்மை என்று சொல்லியிருக்கிறான், அதற்காக செல்கிறேன் அல்லாஹ்வின் உத்தரவுக்காக நீ வச்சுக்கிட்டு அதுவும் அல்ல ஹிஜ்ரத்து இலல் இம்ரத்தில் இல்லாமல் அல்ல ஹிஜ்ரத்து இலல்லாவாயிரும், இலல்லா வர சூழியாயிரும். வியாபாரத்துக்காண்டி போகிற, துனியா தான் நினைத்து வச்சுக்கோங்க. இந்த வியாபாரத்தை சம்பாதித்து மனைவி மக்களுக்கு ஹலாலாக செலவு செய்வதற்கும், நற்காரியங்களுக்கு செலவு செய்வதற்கும், மஸ்ஜித் மதரசாக்களை கொடுப்பதற்கும் நான் சம்பாதிக்கிறேன் நினைத்து வச்சுக்கிட்டீங்க, அதுவும் சவாபாக போய்டும். அப்போ எந்த வேலை செய்யும் போது எண்ணங்களை முதல்ல சரி பண்ணு என்ற ஹதீஸை புகாரிமா முந்தி கொண்டு வந்தனால, அதுக்கு பின் யாரெல்லாம் கிதாப் எழுதுகிறாங்களோ, ஹதீஸ் கிதாபுகள் எது எழுதினாலும் அந்த ஹதீஸ் முன்னாடி கொண்டு வருவாங்க. ரியாதுஸ் சாலிஹீன் எடுத்து பாருங்கள், கன்சூல் உமர் எடுத்து பாருங்கள், எந்த ஹதீஸ் கிதாப் எடுத்துவாலும், முஸ்லிம், திருமதி எது எடுத்தாலும் முதல் ஹதீஸு இன்னமல்லாமல் பின்னியாத் போட்டுருவாங்க. இன்னும் எண்ணங்களை சரி செஞ்சுட்டு அதுக்கு பின்னாடி அடுத்த வேலையை பாரு அப்படின்னு. கிதாபுல் ஈமான், ஈமானை பற்றிய பாடம். அல் ஃபஸ்ருல் அவ்வல் அன் உமர் பினில் ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال بينما نحن عند رسول الله صلى الله عليه وسلم ذات يوم, ஒரு நாள் பொழுதிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சன்னிதானத்திலே நாங்கள் எல்லாம் அமர்ந்திருந்த பொழுது, இது தலா அலைனா ரஜுலுன் ஷதீது பயால் இஸ்தியாபி ஷதீது சவாதி ஷஅர்,
அப்பொழுது ஒரு மனிதர் அங்கே திடீரென்று வந்தார். தலான திடீரென்று வந்தார். ஷதீது பயாலு சியாப், அவர் ஆடையோ மிக வெண்மையானதாக இருந்தது. ஷதீது சவாதி ஷர், அவர் முடியோ மிக கருமையானதாக இருந்தது. முடி உடம்பு வந்து வெளியே அப்படி அயன் பண்ண சட்டை சொக்கா போட்டு அப்படியே கஞ்சி போட்டு அயன் போட்ட மாதிரி எப்படி பலப்பலாங்குது ட்ரெஸ்ஸு. இது ட்ரெஸ். தலைமுடி கண்ணங்கரேன்னு இருக்குது. இளம் வயது மனிதராக மாதிரி இருக்கிறார். லாயுரா அலஹி அசரு சஃபர், அவர்களை பயணத்துடைய எந்த அடையாளமும் இல்லை. வலாயாரிஃபு மின்னா அஹதுன், எங்களில் யாரும் அவரை முன்பின் அறிந்ததும் இல்லை. ஹத்தா ஜலசைல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் பெருமானார் இடத்திலே வந்து உட்கார்ந்து விட்டார். பை ஒன்றும் மதீனாவாசியாக இருக்கணும், இருந்தால் எல்லோரும் தெரிஞ்சிருக்குமா இல்லையா? ஒருத்தருக்காக தெரிஞ்சிருக்கும், எல்லாம் கேட்டுக்கிறாங்க கண்ணில். இப்போ மதீனாவாசியாக இல்லை. அப்போ என்ன வெளியூருக்காராக இருக்குது. வெளியூருக்காராக இருந்தால் அங்கேருந்து பயணம் செஞ்சு வந்திருந்தா பாலைவனத்தில் எப்படி இருக்கும்? பின்ன ஏசி ட்ரெயினா அப்படி அழுங்காமல் கசங்காமல் போய் இறங்குறதுக்கு. அது பாலைவனத்திலேருந்து வந்திருந்தால் தலையெல்லாம் போயிட்டு கண்ணெலாம் தூசி அடைஞ்சு போய், தலையெல்லாம் தூசி அடைஞ்சு போய், உடம்புலாம் கண்ணங்கரையும் சட்டையெல்லாம் கண்ணங்கரையும் ஆகி, தாடிலாம் தூசி ஆகி மனுஷன் ஒரு மாதிரி ஆயிடுவானுவாங்க நினச்சிக்கலாம். பாலைவனம் வழியாக சஃபர் செஞ்சு வந்தால் பாலைவனத்து பனி புயல் மாதிரி அங்கே வந்து இந்த மணல் புயல்லாம் இருக்கும். புயல் அடிக்காட்டி நீ வந்தால் மணல் குதிரை கால் ஓசை அந்த தூசிகள் கட்டாயம் இருக்கு தான் செய்யும். எந்த விதமான அசராத்துகளும் இல்லை. இப்போ வெளியூர்காரரும் சொல்ல முடியல, உள்ளூர்காரரும் சொல்ல முடியல. யாருப்பா இவர் அப்படின்னு எல்லாருக்கும் ஆச்சரியம். வந்து பெருமானார் முன்னால் அமர்ந்தார். ஃபாஸ்னத ருக்குபத்தைஹி இலா ருக்குபத்தைஹி, வந்தவர் அத்தஹியாத்தில் உட்காந்து ரசூல் ஸல்லல்லாஹு அத்தஹியாத்தில் உட்காந்துருந்தாங்க. கிட்ட போய் உட்காந்துட்டார். தனது 2 முட்டிகளையும் பெருமானாருடைய 2 முட்டிகளோடு சேர்த்து உட்காந்துட்டார். அந்த அளவுக்கு நெருக்கமாக. வலா கஃபைஹி அலா ஃபஹிதைஹி, தன்னுடைய 2 கரங்களை தன்னுடைய தொடையிலே, அத்தஹியாத்தில் உட்காருவோம்ல தொழுகையில், அந்த மாதிரி உட்காந்து கொண்டார் மரியாதையாக. அப்போ எப்படி ஒரு மாணவர் உஸ்தாதிட்ட உட்காரணும்னு கற்றுக் கொடுத்துருக்காங்க. அத்தஹியாத்தில் தான் உட்காரணும் அப்படின்னு. சரி, இப்போ நீங்கள் பரவாயில்ல, ரொம்ப நேரம் உட்கார வேண்டியிருக்கு, அத்தஹியாத்தில் உட்கார வேண்டாம், சாதாரணமாக உட்காந்து. வகால, அவர் சொன்னார், யா முஹம்மதே அக்பிர்னி அனில் இஸ்லாம், இஸ்லாத்தை பற்றி எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்டார். இப்போ யாரோ ஒரு கிராமவாசி புதுசாக வந்திருக்காரு, இஸ்லாத்தை பற்றி தெரியல, அவர் ரசூலுடைய இஸ்லாத்தை பற்றி கேட்க வந்திருக்காருன்ற மாதிரிலாம் எங்களுக்கு எண்ணம் ஓடுது. கால அவர் பெருமான சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் இஸ்லாம், இஸ்லாம் என்பதாகிறது அன் தஷ்ஹத அல்லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சாட்சி சொல்வதாக இருக்கும் நீங்கள். வஅன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நீங்கள் சாட்சி சொல்வதாக இருக்கும். வ துகீமஸ் ஸலாத்தி, தொழுகையை நீங்கள் நிலைநிறுத்துவதாக இருக்கும். வ துஅத்தி ஜகாத்தை நீங்கள் கொடுப்பதாக இருக்கும். வ தசூம ரமதானில் நோன்பு வைப்பதாக இருக்கும். வ தஹுஜ்ஜுல் பைத்த இன் இஸ்ததஅத இலைஹி சபீலா, நீங்கள் அதன் பக்கம் சக்தி பெற்றீர்களேயானால் பைத்துல்லாவுக்கு, காபத்துல்லாவுக்கு ஹஜ்ஜு செய்வதுமாக இருக்கும். ஆக இந்த 5 விஷயங்கள், கலிமா, தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ், இந்த 5ம் தான் இஸ்லாம் என்று சொன்னார்கள். கால, இதை கேட்டு அவர் வந்த மனிதர் சொன்னார், சதக்த, சரியாக சொன்னீர்கள், உண்மை சொன்னீர்கள், சொன்னது கரெக்ட் அப்படிங்கிறார். வந்தவர் புதுசாக கேட்டவர், அப்படியா, அல்ஹம்துலில்லாஹ் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படியே சொல்லணும். சரியாக சொன்னீர்கள், மிகச்சரியான. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே இது அவருக்கு தெரியும்னு அர்த்தம். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட இது மாதிரி யாரும் சொல்ல மாட்டாங்க, சஹாபாக்கள் யாரும் சொல்லவும் மாட்டாங்க. பெருமானார் சொன்னால் கேட்டுக்குவாங்க. சரியாக சொன்னீங்க யார் ரசூல், இல்லைன்னா இந்த விஷயம் ஏற்கனவே எனக்கு தெரியும்னு அர்த்தம். பழங்கச்சா கால சதகத்தை, சரியாக சொன்னீர்கள் என்று சொன்னார். இப்போ அஜிபுனாலஹு, நாங்களெல்லாம் ஆச்சரியப்பட்டோம் அதை கண்டு. இசாலுஹு யுசத்திகு, கேட்கிறார் தெரியாத வண்ணமாக, பின்பு அதை உண்மை வேறுபடுத்துகிறார். அடுத்து கேட்டார், வாஹ்பிர்னி அனில் ஈமான், ஈமானை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் என்று கேட்டார். கால பெருமான சொன்னாங்க, அன் துஅ்மின பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆஹிரி வ துஅ்மின பில் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி, அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்வது, மலக்குகளை கொண்டு ஈமான் கொள்வது, அவனுடைய வேதங்களை கொண்டு ஈமான் கொள்வது, ரசூல்மார்களை கொண்டு ஈமான் கொள்வது, யௌமுல் ஆஹிரான மறுமையை கொண்டு ஈமான் கொள்வது,
இன்னும் விதியை ஈமான் கொள்ளுது. விதினா விதி அல்லாஹ் எழுதியபடி தான் நடக்கிறது. ஹைரிஹி வ ஷர்ரிஹி, அது நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் அல்லாஹ் எழுதியபடி தான் நடக்கிறது, ஏற்கனவே எழுதி வச்சு தான் நடக்குது என்று ஈமான் கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். கால சதக்த, அவங்க சொன்னாங்க சரியாகத்தான் சொன்னீர்கள் யார் ரசூலுல்லாஹ், நீங்கள் சொன்னது சரிதான் அப்படின்னு சொன்னாங்க. அழகுச்சா. கால ஃபஅக்பிர்னி அனில் இஸ்லாம் அனில் இஹ்சான், மூணாவது கேட்குறாங்க இஹ்சானை பற்றி சொல்லுங்களேன். கால அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு, நீங்கள் அல்லாஹை வணங்க வேண்டும் அல்லாஹ்வை நேரடியாக பார்ப்பதை போல. ஃபஇன் லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக், ஒருவேளை நீங்கள் அவனை பார்ப்பதற்கு சக்தி பெற்றவராக இல்லை என்றால், நீங்கள் பார்க்க முடியாவிட்டால், பார்ப்பவராக நீங்கள் இல்லை என்றால், ஃபஇன்னஹு யராக், நிச்சயமாக அவன் உங்களை பார்த்து கொண்டு தான் இருக்கிறான் என்று சொன்னார்கள். யார் சொன்னா? சரராசன் சொன்னாங்க. ஆச்சுங்களா? எஹ்சானுடைய பாடம். இந்த எஹ்சானுடைய பாடத்தில் விளக்கங்கள்லாம், நீண்ட விளக்கங்கள்லாம் நம்ம வேறு பயான்கள் இருக்குது, எடுத்து பார்த்துங்க. இப்போ நம்ம பாடத்தை மட்டும் சொல்கிறோம். கால ஃபஅக்பிர்னி அனி ஸாஅத்தி, வந்த மனிதர் கேட்டார், சரி மறுமை நாளை பற்றி சொல்லுங்கள், அது எப்போ வருகிறது? கால மல் மஸ்ஊலு அன்ஹா பிஅலம மின் ஸாயில், இப்போ பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கேட்கப்பட்ட நான் கேட்டவராகி உங்களை விட அதிகம் தெரிந்தவர் அல்ல அப்படின்ட்டான். சஹாபாக்களுக்கு இன்னும் ஆச்சரியம், உங்களோட ரொம்ப தெரியாதுமா நமக்கு அப்படின்னு. வளைஞ்சுங்களா? கால ஃபஅக்பிர்னி அன் அமாராத்தியா, சரி மறுமையினருடைய அடையாளங்களையாவது சொல்லுங்கள், அலாமத். கால அன் தலிதல் அமத்து ரப்பத்தஹா, ஒரு அடிமை பெண் தனது எஜமானரை பெற்றெடுப்பார். இதுக்கு அர்த்தம் என்ன? அடிமை பெண்ணுக்கு பிறந்தவன் தன் தாயையே தன்னுடைய அடிமையாக பிற்காலத்தில் ஆக்கி கொள்ளுவான். இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், பசங்க யாரும் தாய் தந்தையை மதிக்க மாட்டானோ, தாயை பின்னாடி அடிமை மாதிரி நடத்தும். இந்திரிமா போ, இந்திரி டீன்லாம் சொல்கிறான். இப்போ இந்திரி போவாதான், டீ கொண்டு வா, டீ கட்டி எவனை வச்சு வரமாட்டேங்கிற, வேலைக்காரியா? அம்மாவை வேலைக்காரி மாதிரி ஆக்கிடுவான். அம்மாவுக்குரிய கதிரை செய்ய தெரியாமல் நடக்குதா இல்லையா இன்றைக்கி? அதான் போவாங்கிறானு, வாங்க கூட கிடையாது. என்ன சாணம் செஞ்சுருக்கிற? சாணம் இதெல்லாம் மனுஷனா சாப்பிடுவான், இதை தூக்கி எறிகிறான், தட்டை தூக்கி செஞ்சு கொடுத்து தான் அம்மா. டே சாப்பிட்றா கண்ணு, சாப்பிட்றா, இன்னும் சாப்பிட்றா கேட்ட அம்மாட்ட. அப்போது தாயை வேலைக்காரியை விட மட்டமாக கருதக்கூடிய காலம் உண்டாகும். இதுதான் கியாமத்துடைய அடையாளங்கள். வன் தரல் ஹுஃபாத்தல் உராத்தல் ஆலத்த ரியா ஷாஇ யததாவலூன ஃபில் புன்யான், இன்னும் நீங்கள் பார்ப்பீர்கள் அல் ஹுஃபாத், ஹாஃபி ஜம்மு ஹுஃபாத், காலில் செருப்பில்லாத மக்கள். அதாவது அக்காலத்தில் பார்த்திங்கன்னா தாழ்ந்தவர்கள், தாழ்ந்த குடிமக்கள்னு இருப்பாங்க. அவங்க செருப்பு போட்டு தெருவில் நடக்கிறது தடை செய்யப்பட்டவர்கள். அந்த மாதிரி தாழ்ந்த குடிமக்கள். அல் உராத், ஆரிக் ஜம்மு, நிர்வாணமானவர்கள், முழுமையான ஆடை அணியாதவர்கள், இடுப்பில் மட்டும் கைலி கட்டி தான் சுற்றுவாங்க, மேலே திறந்தான் இருக்கும். கிராமம் பார்த்துருங்களா, அந்த தாழ்த்தப்பட்டவர்கள்னு சொல்லுவாங்க. எல்லா ஊர்லேயும் இருக்குது, எல்லா நாட்டிலையும் இருக்காங்க. அவ்வாறு ஏழை மக்கள். அல்ல ஆலத்தை, மிக ஏழ்மையான மக்கள். ரியா ஷாய், ஆடு மாடுகளை மேற்கக்கூடியவர்கள். ராய்க்கு ஜம்மு ரியா, ஆடு மாடுகளை மேற்கக்கூடியவர்கள். ஆயில் என்பது ஜம்மு அல்ல ஆலத்து, ஏழ்மையானவர்கள். ஆடு மேற்கக்கூடியவர்கள் எல்லாம் யததாவலூன ஃபில் புன்யான், அவர்கள் மிக உயரமான கட்டிடங்களை போட்டி போட்டு கட்டுவார்கள். அந்த மாதிரி தாழ்ந்த மக்கள் இருப்பதை கொண்டு போதுமாக்கி கொள்வார்கள். குடிசை வீடுகள், சொல்லப்போனால் குடிசை வீடுகளில் டென்ட்டு வீடுகளில் தான் குடியிருப்பார்கள். அதை மாற்றிட்டு அடுத்த ஊருக்கு போயிடுவாங்க. சில இடங்களில் பார்த்திங்கன்னா வட்டு மாதிரி வட்டம் ஒன்று இருக்கும், பெரிய வட்டு, அதை தூக்கிட்டு வருவாங்க கையிலேயே, அதை வச்சு ஒரு குச்சி வச்சுருவாங்க, அதுதான் அவங்க வீடு. வயல்களை நான் பார்த்துருக்குறேன், வட்டமாக பெரிய ஒரு வட்டமாக இருக்கும், அதை குச்சி வச்சுட்டாங்கன்னா அதுதான் அவங்க தங்கும் வீடு. அந்த மாதிரிலாம் வட்ட படகு மாதிரி ஒன்று இருக்கும் பாருங்க, தட்டியில் செஞ்சுருப்பாங்க. பார்த்துருங்களா? பார்த்து இல்லை, இந்த ஆடு மேய்க்கிறவங்களாம் வயல் வச்சு அதை அதுக்கு குச்சி வச்சுருவாங்க, அதுக்குள்ளே குடி எடுத்துவோம், அங்கே பாய வச்சு படுத்துவாங்க உள்ள. அதுதான் பார்த்து இல்லை, நான் பார்த்துருக்கேன், பார்த்து இல்லையா? அப்படிப்பட்டவர்கள்லாம் பிரம்மாண்டமான பில்டிங், வானுயர பில்டிங் கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் அடையாளம் என்று சொன்னார்கள்.
சும்மா இன்தலக, பின்பு அவர்கள் போய்விட்டார்கள். யார்? வந்த மனிதர் எழுந்து சென்று விட்டார். ஃபலபிஸ்து மலியன், நான் தங்கியிருந்தேன் கொஞ்ச நேரம். மலியன்னா கொஞ்சம் சமானன், எவ்வளோ நேரம் இல்லை, கொஞ்சம் நேரம் தங்கியிருந்தேன். சும்மா காலலி, பின்பு பெருமான் என்னிடம் சொன்னார்கள், யா உமர் அத்தத்ரி மனிசாயில், உமரே நீர் அறிவீரோ வந்தவர் யார் என்று. குல்து, நான் சொன்னேன், அல்லாஹு வ ரசூலுஹு அலம், அல்லாஹுக்கும் அல்லாஹ்வின் ரசூலுக்கும் தான் தெரியும் என்று சொன்னேன். கால ஃபஇன்னஹு ஜிப்ரீல், வந்தவர் ஜிப்ரீலாக இருக்கும். ஜிப்ராயில், இஸ்ராயில் எப்படின்னு சொல்லலாம். வந்தவர் ஜிப்ரீலாக இருக்கும், மலக்குகளின் தலைவர். அத்தாக்கும், உங்களிடத்திலே வந்தார்கள். யுஅல்லிமக்கும் தீனக்கும், உங்கள் மார்க்கத்தை உங்களுக்கு கற்றுத்தருவதற்காக வந்தார்கள். ரவாஹ் முஸ்லிம் ஷரீஃபுடைய ஹதீஸ். சரி, ரவாஹ் அபு ஹுரைரா ரலியல்லாஹு மா இஹ்திலாஃபின், இதே ஹதீஸை அபு ஹுரைரா அவர்கள் சிறிய கருத்து வேறுபாடுகளோடு, வார்த்தை வேறுபாடுகளோடு அறிவித்திருக்கிறார்கள். இப்போ மேல் சொன்ன ஹதீஸ் அறிவித்தது யார்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. புகாரிலே வருது ஹதீஸ் சிறு வித்தியாசங்களோடு. என்ன வந்திருக்கு? ஒய்தார் ஐத்தல் ஹுஃபாத்தல் உராத்த சும்மல் புக்ம முலூக்கல் அர்தி, நீங்கள் காலில் செருப்பணிய முடியாத அரை நிர்வாணமாக வாழ்ந்த மக்கள், ஏழை மக்கள். அசும்ம, ஹக்கை கேட்காத செவிடர்கள். அல் புக்ம, ஹக்கை பேசாத ஊமைகள். முலூக்கல் அர்தி, பூமியின் அரசர்களாக வலம் வருவதை நீங்கள் பார்த்தால் பெரிய பெரிய பதவியில் போயிடுவோம் தாழ்த்தப்பட்டவர்களெல்லாம். இதெல்லாம் பெருமான் அப்படி போகக்கூடாதுன்னு சொல்ல வரல பை, உலகத்தின் அடையாளங்கள்னு சொன்னார். யாரும் சின்ன பதவியில் இந்த மாதிரி ஏழை மக்கள்லாம் பெரிய பதவியில் வரக்கூடாது, பெரிய வீடு கட்டக்கூடாது அப்படி சொல்லலை. அப்படி கட்டக்கூடிய காலம் வரும். இன்று யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டவர் என்று சொல்லுகிறீர்களோ அவர்களெல்லாம் உயர்ந்த பில்டிங் கட்டக்கூடிய காலம் வரும். அது கியாமத்து நாள் நெருங்கிரும்னு அர்த்தம்னு சொல்கிறாங்க. இப்போ இன்றைக்கி இந்திய ஜனாதிபதியே யார்? ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் தான். இந்த மாதிரி தாழ்த்தப்பட்டவர்களெல்லாம் பெரிய பெரிய அதிகாரத்தில் வந்துடுவாங்க. ஒரு காலத்தில் ஒரு டீ குடிக்கக்கூட வசதி இல்லாத டீ கழுவி விற்றவர்கள்லாம் பெரிய பெரிய பிரதமராகிடுவாங்க. இதெல்லாம் பெருமாள் கியாமத்துடைய அடையாளங்கள் சொன்னால் நடக்குதா இல்லையா பார்த்துங்க, புரிஞ்சுங்களா? அப்போ முலூக்கல் அர்த், பூமியின் அரசர்களாக அவர்கள் வாழ்ந்தால், ஃபி ஹம்சின், அது 5 விஷயங்கள் உள்ளதாக இருக்கும். லா யஅலமுஹுன்ன இல்லல்லாஹ், அல்லாஹ்வை அன்றி வேறு யாரும் அறியாத அந்த 5இல் ஒன்றாக இருக்கும். அதாவது மறுமை நாள், கியாமத்து நாள். கியாமத்து நாளுக்கு அல்லாஹ் தஆலா யாரும் அறிய மாட்டாங்க எப்போ வருதுன்னு சொல்லி. சும்மா கரா, பின்பு பெருமான் ஓதி காட்டினார்கள். இன்னல்லாஹ இந்தஹு இல்முஸ் ஸாஅத்தி, 5 விஷயங்கள் அல்லாஹ் அன்றி வேறு யாரும் அறிய மாட்டார்கள். இன்னல்லாஹ இந்தஹு இல்முஸ் ஸாஅத்தி, மறுமை நாள் எப்போ வரும் என்ற இல்மு அல்லாஹ்வுக்கு தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. வ யுனஸ்ஸிலுல் கைஸ, மழையை அல்லாஹ் தான் இறக்குகிறான். எப்போ வரும், எங்கே எவ்வளோ பெய்யும் யாருக்கும் தெரியாது, அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். யாருக்கா ஜனவரி மாதம் இவ்வளோ மழை பெய்யும் தெரியுமா? அக்னி வெயில் ஆரம்பித்து விட்டது, தார் ரோடெல்லாம் உருகும், தலையில் உள்ள மூளையெல்லாம் உருகி மூக்கில் ஊற்றுன்றானுவன், என்னமோ சொன்னானுவன். அக்னி வெயில் ஆரம்பிச்சுன்னா மழை ஆரம்பிச்சு தான் இன்னும் விடல. பேய் என்று பேய்ந்து கொண்டிருக்கிறது இந்த வருஷம். இங்கே பார்த்தாலும் மழை அலர்ட், ரெட் அலர்ட்டுன்றான். அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எங்கே மழை இறக்குவான், எப்போது இறக்குவான், எந்த காலத்தில் இறக்குவான், எந்த ஊருக்கு எவ்வளோ மழை இறக்குவான், அவன் கையில் இருக்குது. புரிஞ்சுங்களா? வானிலை அறிக்கைன்னு சொல்கிறானே, அவன் மேகம்லாம் வர்றதை பார்த்துட்டு இங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்குது, இத்தனை கிலோமீட்டர் ஃபாஸ்ட்டில் வருது, அது இங்கே வந்து சேர்றதுக்கு, திருப்பூருக்கு வந்து சேர்றதுக்கு இவ்வளோ நேரம் ஆகும். அதனால் நாளை காலை, இப்போ இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை, நாளைக்கு புதன்கிழமை காலை, இன்றைக்கு புதன்கிழமை, நாளைக்கு வியாழக்கிழமை காலையிலிருந்து மாலை வரை திருப்பூரும் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமானது முதல் கனமானது வரை மழை பெய்யலாம். இடித்தாலும் இடிக்கலாம், மின்னல் வெட்டினாலும் வெட்டலாம், வெட்டாமலும் போகலாம். இப்போ நாங்கள் சொன்ன இந்த மழை பெய்யாமலும் பொய்த்து போனாலும் போகலாம், பெஞ்சாலும் பெய்யலாம். அது நான் கூட தான் சொல்லுவேன். இப்போ நான் கூட சொல்லலாம், நாளை காலை கோயமுத்தூரில் நாளை மிதமானது முதல் கனமானது மழை பெய்தாலும் பெய்யலாம், பெய்யாவிட்டாலும் போகலாம். அது இடியுடன் கூடிய கனமழை பெய்தாலும் பெய்யலாம், சில நேரத்தில் பெய்யாமல் போனாலும் போகலாம், பொய்த்து போனாலும் போகலாம். எல்லா ஊருக்கும் யார் வேணால் சொல்லலாம். அவன் அந்த மேகத்தெலாம் வச்சு கரெக்டாக சொல்கிறான், மேகம் வருது இல்லை, இத்தனை கிலோமீட்டர் ஃபாஸ்ட்டில் வருது, இதில் புயல் உருவாகிருக்கு, அதை சேட்டலைட்டை பார்க்குறானுங்க. உருவான புயல்னால
இந்த புயல்கள் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் சென்னையிலிருந்து காரைக்கால் வரை பாண்டிச்சேரி முதல் அனைத்து மாவட்டங்களிலும் கடும் மழை பெய்யலாம். ஆகவே மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். போனால் திரும்பி வர்றதுக்கு கேரண்டி இல்லை. இதெல்லாம் அது வானிலை அறிக்கைன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் கணிப்புகள் சொல்கிறது, எதுவுமே உண்மை கிடையாது. இவன் பேயுன்னு சொன்ன வாய் வச்சுட்டானா பேயாது அப்படின்னு. நம்ம நிறைய பேர் அந்த மாதிரி சொல்கிறாங்க, வாய் வச்சுட்டானா பேயாது போ அப்படின்னு அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் எங்கு பேயும் எவ்வளவு பேயும் ஒரு ஊருக்கு எவ்வளோ எத்தனை சொட்டு மழை ஒரு துளிகளையும் கணக்கு வைத்திருக்கக்கூடியவன் அல்லாஹ் ஒருத்தனுக்கு தான் அத்தனையும் தெரியும். இனசுல் வகைசவைய அல்லமு மாஃபில் அர்ஹாம், கர்ப்பத்தில் உள்ளது என்னவென்பதை அல்லாஹத்தான் அறிவான். இப்போ இவன் ஸ்கேன் பண்ணி பார்க்குறானுங்களே அப்படின்னு, பாய் உள்ளது எப்போ உண்டாகும் யாருக்கா தெரியுமா? ஒரு குழந்தை, ஒரு பெண் திருமணம் முடித்தால் எப்போ குழந்தை உண்டாகும்? கர்ப்பத்துக்குள்ளே பிசிஓடி இருக்குதா, முட்டை இருக்குதா, அல்லது கரு உருவாயிருக்கா, உருவாகலையா, எத்தனை கரு உருவாகும், அது உருவான கரு எத்தனை மாதம் இருக்கும், எப்போ வெளியே வரும், எப்போ பிறக்கும், அது உருவான கருவுக்கு ஹைரா ஷர்ரா, அல்லது அந்த கரு அவன் நல்லவனா கெட்டவனா, சொர்க்கம் போவான் நரகம் போவானா, உள்ள எதை பற்றி யாருக்கு தெரியும்? இவன் கருவிகளை வச்சு ஆராய்ச்சி ஏதோ வெளியே பார்க்குறத வச்சு சொல்லுவான், அவ்வளோதான். கருவில் உருவானதை அவன் தான் அறிவான். ஒமா தத்ரீ நஃப்ஸுன் மாதா தக்ஸிபு கதன், எந்த ஆத்மாவும் நாளைக்கு என்ன நடக்கும் என்பது யாருக்கும் தெரியாது. விமானத்தில் ஏறி டாட்டா சொல்லி கிளம்பியவர்கள் அடுத்த நிமிஷம் உலகத்தொட்டே போயிட்டாங்க. 250 பேர் போன வாரம், மொத்தமாக 250 பேர். 250 பேர் விமானத்தில் இருந்தவங்க. கீழே உட்காந்து ஹோட்டலில் சாப்பிட்டு இருந்த டாக்டர்ஸ், டெல்லியில், குஜராத்தா, அங்கே அகமதாபாத், கீழே உட்காந்து சாப்பிட்டு இருந்தவங்க 30-40 பேர். அவங்க தலைமையிலே பொத்துன்னு அத்தனை பேர் அங்கேயே காலி. 30-40 பேர். இப்போ யோசித்து பார்த்துருப்பாங்களா? இட்லி வைக்கும்போது சட்னி ஊற்றும் போது இப்போ கொஞ்சம் நேரத்தில் இந்த இட்லியும் சட்னியும் பிணைஞ்சு வாயில் வைக்க மாட்டோம். அதுக்குள்ளார விமானம் நம்ம தலைமையில் நம்ம எரிந்து கறிக்கட்டைகளாகி உடம்பு அடையாளமே இதுவரையும் தெரியவில்லை, அப்படி ஆக போகிறோம் என்று தெரியாமல் இட்லிக்கு சட்னி வேறு ஊற்றிட்டு சண்டைக்கு வேறு நிற்கிறார் சர்வர்கிட்ட. ஏப்பா சட்னி உப்பு கம்மியாக இருக்குன்னு போட்டுங்களா, கலைக்கு ஒழுங்காக ஊற்றுப்பா என்று இரண்டையும் பீய்த்து கொண்டிருக்கிறார். அது பீச்சிக்கிட்டு உள்ளே விழுந்துருச்சு. இது இட்லியை பீய்த்து கொண்டிருக்கும் நேரத்தில் கூரை பீய்த்து கொண்டு, பை சிரிப்பதற்கு சொல்லலை பை, அப்போ அடுத்த நொடி வாழ்க்கை என்னென்று உனக்கு தெரியாது, அல்லாஹ்தான் தெரியும். வலா தத்ரீ நஃப்ஸும் மாதா தக்ஸிபு கதன், நாளை என்ன நடக்கும் என்பது அல்லாஹ் என்று வேறு யாரும் அறிய மாட்டார்கள். ஒமா தத்ரீ நஃப்ஸும் பி ஐய அர்தின் தமூத், எந்த ஊரிலே எந்த இடத்தில் உனக்கு மரணம் வரும் என்பதை யாரும் அறிய மாட்டார்கள். மூத் எப்போ வரும், கியாமத் எப்போ வரும், என்ன சாப்பிடுவோம், நாளைக்கு வயிற்றில் என்ன இருக்குது, மழை எப்போ பெய்யும், இதெல்லாம் அல்லாஹ் மட்டும் அறிந்த ரகசியங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான். முத்தஃபகுன் அலைஹி, புகாரி முஸ்லிமுடைய ஹதீஸ். வஅன் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله وأن أبو هريرة அந்த இது வல்யோமில் ஆஹிர் இருக்குல்ல, அந்த வல்யோமில் ஆஹிர் மறுமை நாளை பற்றி என்று சொன்னதில் வல் பாஸ் பாதல் மோதும் உள்ள அடங்கிடுச்சு, அதில் உள்ள வாங்கிடுச்சு. சில நேரம் சில பேர் 7 ஈமானுடைய அர்க்கான்கள் 7ங்கிறாங்க, சில பேர் 6ங்கிறாங்க. ஆனால் வல்யோமில் ஆஹிர் அப்படிங்கிறதுல வல் பாசி பாதல் மௌத்துக்குமே எழுப்பப்படுவதும் உள்ளே வந்துடும். சில பேர் அது தனியாக சொன்னாங்கன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, வல்யோமில் ஆஹிரை கொண்டு வாங்க கியாமத்து, உலக அழிவு நாள். வல் பாசி பாதல் மௌத்துக்கு மேல்படுவது கொண்டு மறுமையில் கியாமத்து திரும்ப 2வது சுரு ஊதுவாங்கல்ல, அது அர்த்தம் வச்சுக்கலாம். சில ரிவாயத் நல்ல ஈமானுடைய அடையாளங்கள் அர்க்கானுடைய ஈமான் 6, சில ரிவாயத்தில் 7ன்னு கூட சில ரிவாயத்தில் வருது. அங்கே வல் பாசி பாதல் மௌத் சேர்த்துவாங்க. 2 அர்த்தம் ஒன்று தான். இப்படி சொன்னாலும் சரி தான், இது அதில் அடக்கிடுவாங்க. சரி. வஅன் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم புனியல் இஸ்லாமு அலா 5, இஸ்லாமாகிறது 5 விஷயங்களின் மேல் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, கலிமா ஷஹாதா, அல்லாஹ்வை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் மொழிவது. வ இகாமிஸ் ஸலாத்தி, தொழுகை நிலைநாட்டுவது. வ ஈதாஇ ஸகாத், ஸகாத்தை கொடுத்து வருவது. வல் ஹஜ் செய்வது. வ சௌமி ரமலான் மாதம் நோன்பு வைப்பது. இந்த 5ம் இஸ்லாத்துடைய கடமைகள், இபாதாத்துகள். முத்தஃபகுன் அலைஹி, முத்தஃபகுன் அலைஹினா முத்தஃபகுன் அலா சிஹ்ஹதி. அல் புகாரி வல் முஸ்லிம் இரண்டிலையும் ஹதீஸுகளுக்கு முத்தஃபகுன் அலைஹின்னு சொல்லுவாங்க. சுமாராக 2000-2100 ஹதீஸுகளில் 2லும் வந்திருக்கிறது. புகாரியில் மட்டும் வந்த ஹதீஸை புகாரின்னு போட்டுருவாங்க, முஸ்லீமில் மட்டும் வந்த ஹதீஸை முஸ்லீம்னு போட்டுருவாங்க. وعن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم الإيمان بضع وسبعون شعبة,
ஈமான் ஆகிறது 70 சொச்ச கிளைகளாக இருக்கும். 72 73 கிளைகள். 70 சொச்சோன்னு போட்டாங்க. அப்போ 2 3 4 5 இருக்கலாம். அஃதலுஹா அவற்றில் ஆக மேலானது கௌலு லா இலாஹ இல்லல்லா, லா இலாஹ இல்லல்லாவை சொல்லுவது. அதுனாஹா அதில் ஆக தாழ்ந்த கிளை, அதுவும் கிளை தான், தாழ்ந்த கிளை. இமாதத்துல் அதா அனி தரீக், பாதையில் இருந்தும் அசுத்தங்களை நீக்குவது, மக்களுக்கு இடையூறு தரும் வஸ்துக்களை நீக்குவது. தெருவில் போகிற ஒரு கல் கிடக்குது, வண்டியில் பைக்கு வந்தால் அதில் பாவம் தடுமாறிடும், அதுக்கு ஓரமாக போட்டு போகிற. வாழைப்பழ தோல் கிடக்குது, ஓரமாக தூக்கி போட்டு போகிற. இதுவும் ஈமானில் ஒரு பகுதி. நீ அல்லாஹ் ஈமான் கொண்டதுன்னு ஒரு பகுதி. வல் ஹயாஉ வெட்கமாகிறது ஷுஅபத்தும் மினல் ஈமான், ஈமான் கிளைகளில் ஒரு கிளையாக இருக்கும். முத்தஃபக்குன் அலைஹி. வான் அப்துல்லா பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு கால் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் முஸ்லிமு, உண்மை முஸ்லிம் யார் என்றால், மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி, மற்ற முஸ்லிம்கள் இவனுடைய நாவினுடைய தீமையை விட்டும் கையின் தீமையை விட்டும் பாதுகாப்பு பெற்றார்களே அவர்தான் உண்மை முஸ்லீம். தன் நாவாலும் கையாலும் யாருக்கும் தொந்தரவு கொடுக்கறதில்லை. வல் முஹாஜிரு, உண்மையில் முஹாஜிர் என்றால் யார்? முஹாஜிர்னா பையன் தன்னுடைய தாருல் ஹர்பை விட்டும் தாருல் இஸ்லாமை நோக்கி செல்பவன். அப்படின்னா தான் குடியிருக்க தகுதியற்ற மார்க்க சட்டங்களை நிறைவேற்ற தகுதியற்ற ஒரு ஊரில் இருந்தும் குஃபருடைய ஊரில் இருந்தும் ஈமானுடைய ஊரை நோக்கி செல்லக்கூடியவனுக்கு பேர் முஹாஜிர். உண்மையில் முஹாஜிர் என்றால் யார்? மன் ஹஜர மா நஹல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் தடுத்தவைகளை விட்டும் எவன் ஒதுங்கி கொண்டானோ அவனாயிருக்கும். ஹாதா லஃப்துல் புகாரி. ஒருத்தர் உள்ளூர்லேயே இருக்கார், ஆனால் அல்லாஹ் தடுத்த விஷயங்களை விட்டும் தன்னை ஒதுக்கி கொண்டார் என்று சொன்னால் அவர் தான் உண்மையில் முஹாஜிர். முஹாஜருடைய அனைத்து சவாபும் அவர் கிடைக்கும், ஹிஜ்ரத் செஞ்ச சவாபு அவர் கிடைக்கும். ஹாதா லஃப்துல் புகாரி. வலி முஸ்லிமின் கால இன்ன ரஜுலன் சஅலன் நபிய்ய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அய்யுல் முஸ்லிமீன கைர், ஒரு மனிதர் பெருமானாரிடத்தில் வந்து முஸ்லிம்களில் மேலானவர் யார் என்று கேட்டார். மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி, மற்ற முஸ்லிம்கள் அவருடைய நாவை விட்டும் அவருடைய கையை விட்டும் பாதுகாப்பு பெற்றார்களே அவர்தான் உண்மை முஸ்லிம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வஅன் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு قال قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யுமினு அஹதுக்கும், உங்களில் யாரும் உண்மை மூமினாக ஆக முடியாது. ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வலதிஹி வன்னாசி அஜ்மஈன், நான் அவரிடத்திலே மிக மிக நேசத்துக்குரியவராக ஆகும் வரை, மின் வலதிஹி அவர் பெற்ற பிள்ளையை விட, மின் வாலிதிஹி முதல்ல அவருடைய தந்தையை விட, வலதிஹி அவர் பெற்ற பிள்ளையை விட, வன்னாசி அஜ்மஈன் அனைத்து மக்களை விடவும் நான் அவருக்கு மிக மிக பிரியமானவராக ஆகும் வரையிலேயும் உங்களில் யாரும் மூமினாக ஆகவே முடியாது. இப்போ ரசூல்லாவுடைய நேசம் அவ்வளோ இருக்கணும். அப்போ தான் ரசூல்லாவை நேசம் இல்லை கல்புலன்னா ஈமானே இல்லை. பெருமானாரை தூஷணிக்குப்பவன், பெருமானாரை குறை சொல்பவன் மூமினாகவே இருக்க முடியாது. நான் களிமா சொன்னாலும் சரி, தொழுதாலும் சரி, நோன்பு வச்சாலும் சரி. வானு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாசுன், 3 விஷயங்கள். மன் குன்ன ஃபீ, யாரிலே அந்த 3 விஷயங்கள் இருக்கிறதோ, வஜத பிஹின்ன ஹலாவத்தல் ஈமான், அதன் காரணமாக ஈமானுடைய சுவையை அவர் பெறுகிறார். ஈமான் கல்பு எல்லாத்துக்கும் இருக்குது, ஆனால் ஈமான் ரொம்ப முகப்பத்தாக, ஈமான் டேஸ்ட்டாக இருக்கணும். ஹல்வா வாங்கி வச்சுருக்கிறோம், சாப்பிட்டா தான் டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி ஈமானை அனுபவிக்கிறது, ஈமானை பெற்றுக்கொள்வது 3 விஷயம் சரத்து. மன் கானல்லாஹு வ ரசூலு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா, அல்லாஹும் அல்லாஹ்வின் ரசூலும் அவர்கள் அல்லாத மற்ற அனைவரை விட அவர் கல்பிலே மிக பிரியமானவராக இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் ரசூலையும் அவ்வளவு நேசிக்கணும். கல்பில் காதல் வரணும், அல்லாஹ்வுடைய காதல், ரசூலுடைய காதலும். அப்போ தான் ஈமான் உனக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஒமன் அஹப்ப அபுதன், ஒருவன் ஒரு அடியானை நேசிக்கிறான். லா யுஹிப்புஹு இல்லா லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக வேண்டி அன்று நேசிக்கவில்லை, வேறு எந்த நோக்கமும் இல்லை, அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டுமே நேசிக்கிறான். அப்போ தான் அவன் கல்பில் ஈமான் வந்துச்சுன்னு அர்த்தம். ஒருத்தன் தந்தையை நேசிக்கிறான், பெற்றெடுத்தார், தாயை நேசிக்கிறான், என்னை வளர்த்தாங்க, அண்ணன் நேசிக்கிறான், கூட பிறந்தவங்க, மனைவி நேசிக்கிறான், தான் கல்யாணம் முடிச்சுக்கிட்டாரு, இல்லை கணவன் நேசிக்கிறாங்க, பெற்ற பையனை நேசிக்கிறான். இதெல்லாம் இந்த நேசம்லாம் உறவுக்காக உள்ளது. அது வியாபாரி வந்து அடுத்த வியாபாரி நேசிக்கிறான், முதலாளி நேசிக்கிறான், வேலைக்காரன் நேசிக்கிறான், இதெல்லாம் துனியாவுக்காக வேண்டி உள்ளது. எந்த தொடர்பும் இல்லை, அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டுமே நேசிக்கிறார். அல்லாஹை பற்றி எனக்கு சொல்லித்தர்றாங்க என் ஷேഖ് அப்படின்னு ஷேഖை நேசிக்கிறான். அல்லாஹை பற்றி ரொம்ப ஆசையாக கேட்குறார் அப்படின்னு முரீதை நேசிக்கிறார் ஷேഖ്. உஸ்தாதை நேசிக்கிறார் மாணவர், வேறு எந்த நோக்கமும் இல்லை.
இந்த நேசம் இருக்கிறது, இப்படி ஒருவரை நீ அல்லாஹ்வுக்காக மட்டுமே நேசித்தால் உன் ஈமானுடைய சுவை உனக்கு தெரிய வரும். ஒமன் யக்ரஹு அன் யஊத ஃபில் குஃபர், மூணாவது நிபந்தனை, ஒருவன் குஃப்ரிலே செல்வதற்கு பயப்படுகிறான், அதை வெறுக்கிறான். பஅத அன் அன்கதஹுல்லாஹு மின்ஹு, குஃப்ரை விட்டும் இறை மறுப்பை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்த பின்னால் மீண்டும் அந்த குஃப்ரிலே செல்வதை வெறுக்கிறான். கமா யக்ரஹு ஐ யுல்கா ஃபின்னார், ஒரு நெருப்பிலே போடப்படுவதை வெறுப்பானே அதை போல. ஒருத்தனுடைய நெருப்பில் போட்டால் அவன் பொருத்தி கொள்வானாம், பொருந்திக்க மாட்டான், அந்த அளவு பயம். அவ்வாறாக ஒரு மனிதன் மீண்டும் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடக்கூடாது என்று பயப்படுகிறான், குஃப்ரில் சென்று விடக்கூடாது என்று பயப்படுகிறான், ஈமானை அந்தளவு நேசிக்கிறான். இந்த மூன்றும் இருந்தால் ஈமானின் சுவையை ஒருவன் பெறுவான். முத்தஃபகுன் அலைஹி, புகாரி முஸ்லிம். வனில் அப்பாஸ் பின் அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸாகத் தஅமல் ஈமான், ஈமானின் சுவையை ஒருவன் சுவைப்பான். மன் ரலிய பில்லாஹி ரப்பா, யார் அல்லாஹ்வை தனது ரப்பாக பொருந்தி கொண்டானோ, அபில் இஸ்லாமி தீனன், இஸ்லாத்தை தீனாக பொருந்தி கொண்டானோ, மனதளவில் அதை ஏற்றுக்கொண்டான். வபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலன், பெருமானாரை தனது ரசூலாக பொருந்தி கொண்டானோ, பொருந்தி கொள்ளணும் கல்பில், அவன்தான் ஈமானுடைய சுவையை அனுபவிப்பான். ரவாஹு முஸ்லிம். வன் அபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல்லதி நஃப்ஸு முஹம்மதின் பியதிஹி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆத்மா யாருடைய கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ் மீது ஆணையாக, லா யஸ்மஉ பி அஹதும் மின் ஹாதிஹில் உம்மதி, இந்த உம்மத்தில் இருந்தும், பெருமானாருக்கு பின்னாடி வந்தவர் எல்லாருமே உம்மத்தே முஹம்மதியா தான், இந்த உம்மத்தில் யாரும் என்னிடமிருந்தும் இந்த உபதேசங்களை கேட்டிருப்பார்களே, ஆனால் கேட்டு யஹூதியும் வலா நசரானியும், யஹூதியாக இருந்தாலும் சரி நசரானியாக இருந்தாலும் சரி, சும்ம யமூத்து வலம் யுமின் பில்லதி உர்சில்து பிஹி, அதன் பின்பு நான் எதை கொண்டு வந்தேனோ அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாமல், நான் எதற்காக நபியாக அனுப்பப்பட்டேனோ அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அவர் மரணித்திருப்பாரேயானால், இல்லா கானமின் அஸ்ஹாபின்னார், நரகவாதியாகவே தவிர அவர் இல்லை. இப்போது நான் கொண்டு வந்த மார்க்கத்தை எந்த யஹூதியோ நசரானியோ இந்த மதத்தை சார்ந்தவர் இருந்தாலும் சரி, இஸ்லாத்தை நான் அறிமுகப்படுத்திய பின்பு அதை கட்டாயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொள்ளாதிருப்பாரேயானால் அவர் அஹ்லுன் நாரில் சேர்ந்தவராக ஆகிவிடுவார். ரவாஹு முஸ்லிம். வஅன் அபி மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாஸத்துன், மூன்று விஷயங்கள், லஹும் அஜ்ரானி, மூன்று பேர்கள், அவர்களுக்கு 2 கூலி இருக்கிறது. மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு கூலினா இந்த 3 பேருக்கு மட்டும் 2 இரட்டை கூலி இருக்கிறது. யார் யார்? ரஜுலும் மின் அஹல் கிதாப், அஹல கிதாபுகளை உண்டான ஒரு மனிதர், அப்படின்னா யஹூதி நஸ்ரானிகளில் உண்டான ஒரு மனிதர். ஆமனபி நபிஹி வ ஆமனபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏற்கனவே தன் நபியை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறார். யஹூதிகள் யாரை ஈமான் கொண்டார்கள்? மூசா நபியை. நசரானிகள் கிறிஸ்துவர்கள் ஈசா நபியை ஈமான் கொண்டார்கள். அத்துடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவுடனே பெருமானாரையும் ஈமான் கொண்டார்கள் என்று சொன்னால் 2 சவாப் அல்லாஹ் கொடுப்பான். ஏற்கனவே குஃபுரில் சிலை வணங்கியலாக இருந்து வந்தால் ஒரு சவாபு தான். ஏற்கனவே வேறு நபியை ஈமான் கொண்டு லா இலாஹ இல்லல்லாஹ் மூசா நபியுல்லா, லா இலாஹ இல்லல்லாஹ் ஈசா நபியுல்லா என்று சொல்லி இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் ஏற்றுக்கொண்டு முஹம்மது ரசூலுல்லாஹ் என்றும் ஏற்றுக்கொள்வார்களே, ஆனால் 2 சவாபை அல்லாஹ் கொடுப்பான். 1. 2வது, வல் அப்துல் மம்லூக், ஒருத்தருக்கு அடிமையாக வேலை செய்யக்கூடிய, அடிமை தலையில் கட்டுப்பட்ட ஒருவர், அடிமையாக இருக்கக்கூடிய, அந்த காலத்தில் நிறைய அடிமைகள் இருந்தாங்க. இதா அத்தா ஹக்கல்லாஹி வ ஹக்க மவாலிஹி, அவர் அல்லாஹ்வுடைய கடமையும் நிறைவேற்றி தன்னுடைய எஜமானருடைய கடமையும் நிறைவேற்றுவாரேயானால் 2 சவாபு கிடைக்கும். இப்போ எஜமான் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை சொல்லுவாங்க, அதை செய்ய இதை செய்யணும், அதையும் செய்யணும். பாங்க சொன்னால தொழுதுக்கணும். அப்போ அல்லாஹ்வுடைய கடமையும் நிறைவேற்றிக்கணும், ஹகீகி இலாஹ் உண்மையான எஜமானாகிய அல்லாஹுடைய கடமையும் துனியாவுடைய அடிப்படையில் எஜமானாக இருக்கக்கூடிய அந்த முதலாளியின் கடமையும் எவன் நிறைவேற்றுகிறானோ அவருக்கு 2 நன்மைகள் தரப்படுகிறது. இப்போ நம்ம அடிமைகள் இல்லை அப்படியே அர்த்தம் வச்சுக்காதீங்க. இப்போ ஒரு கடையில் வேலை செய்கிறீங்க, முதலாளி இருக்கார்ல, அவர் சொல்கிற வேலையை செஞ்சுக்கிறீங்க, வக்து அதிகமாக தொழுதுட்டு வந்துடுறீங்க, மார்க்க சட்டப்படி ஜும்மா தொழுவு போயிடுறீங்க, எல்லா கடமையும் நிறைவேற்றுறீங்க என்று சொன்னால் நமக்கும் அந்த சவாபு கிடைக்கும். ரஜுல், ஒரு மனிதன், கானத் இந்தஹு உம்மத்துன், கானத் இந்தஹு அமத்துன், ஒரு மனிதர் இருந்தால் அவர் அடிமை பெண் ஒருவரை வாங்கி வைத்திருந்தார். அந்த காலத்தில் அடிமை பெண்கள் விற்பாங்க, காசு கொடுத்து லட்சக்கணக்கான ரூபா காசு கொடுத்து வாங்கிக்குவாங்க.
ஒரு கல்யாணம் முடிக்க எவ்வளோ காசு ஆகும்? 2 லட்சம் செலவாகும்னா அடிமை பெண்ணை வாங்க 2 லட்சம் செலவாகும். 2 லட்சம் செலவாகி அடிமை பெண்ணை வாங்கி வச்சு தன் வீட்டு வேலைகளுக்கு வைத்துக்கொண்டு மனைவி மாதிரி வைத்துக்கொள்ள அனுமதி இருக்கிறது. அவளை மனைவியமாக பிள்ளை பெற்றுக்கொள்ளலாம். தன் அடிமையை வைத்திருந்தார். எத்தவுவா அந்த மனைவி அந்த அடிமை பெண்ணை தன் மனைவியாக அவர் வைத்திருந்தார். அவரிடத்தில் உறவு கொண்டிருந்தார். ஃபஅத்தபஹா அப்படி அந்த அடிமை பெண்ணை காசு கொடுத்து வாங்கி அவருக்கு ஒழுக்கம் கற்பித்தார். ஃபஅஹ்ஸன தஅதீபஹா அவருக்கு ஒழுக்கம் கற்பித்ததை அழகிய முறையில் செய்தார். வஅல்லமஹா மார்க்கத்தை அவருக்கு இல்மு தீனையும் கற்றுக் கொடுத்தார். ஃபஅஹ்ஸன தஅலீமஹா அவ்வாறு கற்றுக் கொடுப்பதையும் அழகிய முறையில் செய்தார்னா ரொம்ப அழகான முறையில் முழுமையாக கற்றுக் கொடுத்தார் மார்க்கத்தை. அந்த பெண் ஒரு ஒழுக்கமுள்ள பெண்ணாக, பற்றுள்ள பெண்ணாக, மார்க்கத்தை கற்றறிந்த அறிஞராக மாறிடுச்சு. சும்மா ஆத்தகஹா பின்பு அந்த பெண்ணை அடிமையிலிருந்து உரிமை விட்டார். ஃபதஸவ்வஜஹா அந்த பெண்ணையே தான் திருமணமும் செய்து கொண்டார். அடிமையாக இருக்கும்போது திருமணம் செய்ய தேவையில்லை. ஆனால் அடிமை சட்டம் தான் அவங்களுக்கு. உரிமை விட்ட பெண்ணை திருமணம் செஞ்சுக்கலாம். ஃபலஹு அஜ்ரானி இவருக்கும் 2 கூலி கிடைக்கும். ஒன்றும் தெரியாத ஒரு பெண்ணை உருவாக்கி மார்க்கப்பட்டுள்ளவர் ஆக்கினது அந்த பெண்ணுக்கு மறுவாழ்வு கொடுத்தது. 2 சவாபா அல்லாஹ் தஆலா கொடுத்துட்றான். முத்தஃபகுன் அலைஹி. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு قال رسول الله صلى الله عليه وسلم உமிர்து அன் உகாத்தில الناس மக்களோடு நான் போரிடும்படி ஏவப்பட்டிருக்கிறேன். ஒரு காலத்தில் பெரும்பாலும் தடை செஞ்சுருந்தாங்க. யாரோடையும் போர் செய்யக்கூடாது, மார்க்கத்தை எத்தி வைங்க, அடித்தா அடியை வாங்கிக்கிங்க என்று மக்காவில் சொன்னார்கள். மதீனாவுக்கு வந்த பின்பு இனி நம்மை காஃபிர்கள் எதிர்த்து வந்தால் போரிடுங்கள் என்று உத்தரவு கொடுக்கப்பட்டார்கள். எதுவரை போரிட வேண்டும்? அவர்கள் கலிமாவை ஏற்றுக்கொள்ளும் வரை போரிடுங்கள். அவன் தானே ஃபஸ்ட்டு வர்றான். உமிர்தன் உகாத்தில் நாச மக்களோடு போரிடும்படி ஏவப்பட்டிருக்கிறேன். ஹத்தா யஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாவை மொழியும் வரை, அந்த கலிமா ஷஹாதத் கலிமா சொல்லும் வரை போரிடும்படி ஏவப்பட்டிருக்கிறேன். ஒ யுகீமு ஸலாத் வ யூத்து ஸகாத் தொழுகை நிலைநாட்டும் வரை, ஜக்காத்து கொடுக்கும் வரை, அதாவது மார்க்க சட்டத்திட்டங்களை ஏற்றுக்கொள்ளும் வரை அவர்களோடு போர் செய்ய வேண்டும். ஏன்னா அவர்களே வந்தது அவங்க தான். முதல்ல மதீனாவுக்கு இவங்க சமாதானமாக இருந்தாங்க. சண்டைக்கு வந்தது அவங்க தான். வந்த பின்னாடி விடக்கூடாது. அவங்கள அடக்கி அவர்களை மீண்டும் எழுந்திருக்க முடியாத அளவுக்கு அவர்கள் சண்டையிட வேண்டும். வைதா ஃபாலு தாலிக்க இவ்வாறு அவர்கள் கலிமாவை ஏற்றுக்கொண்டு மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டால் அசமூ மின்னி திமாஹும் வ அம்வாலஹும் அவர்கள் என்னிடமிருந்தும் தங்களுடைய உயிரையும் தங்களுடைய பொருள்களையும் பாதுகாத்து கொண்டார்கள். அப்போ நான் கை வைக்க மாட்டேன் அவங்கள. எப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அவரோடு போரிடவும் மாட்டோம், அவர்களுடன் நாம் சண்டையிட்டு அவர் பொருளை பிடுங்கவும் மாட்டோம். இல்லாபி ஹக்கில் இஸ்லாம் இஸ்லாத்தின் உரிமையை கொண்டே தவிர. அப்படின்னு சொன்னால் அவர் ஒரு கொலை செஞ்சால் கொலை செய்யப்படுவார். அவர் யார் பொருளையும் திருடினால் அது பிடுங்கி கொடுக்கப்படுவார். அதெல்லாம் இஸ்லாத்தின் கடமைப்படி இஸ்லாம் என்ன சட்டம் சொல்லியிருக்கோ இஸ்லாமிய சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கப்படும். ஜக்காத்து மாதம் வருஷம் கொடுத்தாகணும். அவர் பொருளிலிருந்து எடுக்கப்பட வேண்டும். வஹிசாபுஹும் அலல்லாஹ் அவருடைய கேள்வி கணக்கும் அல்லாஹின் பத்தில் இருக்கிறது. அப்படின்னா நான் தலையிட மாட்டேன். மறைச்சு செஞ்சார் ஒருத்தர். கல்புக்குள்ளே ஈமான், வெளிரங்கத்தில் ஈமான்னு சொல்லிட்டு கல்புக்குள்ளே நிஃபாக் வச்சுருந்தார். அது அல்லாஹ் பார்த்துக்குவோம். வெளிரங்கத்தில் இது ஏற்றுக்கொண்டால் அதோடு விட்டு விடுவோம், சண்டையிட மாட்டோம் அவரிடத்திலே. கல்புக்குள்ளே என்ன வச்சுருக்காருங்கிறது அல்லாஹ் தான் அறிவான். வஹிசாபுஹும் அலல்லாஹ் முத்தஃபகுன் அலைஹி. இல்லா அன்ன முஸ்லிம் ஷரீஃபிலே லம் எதுக்குர் இல்லா பி ஹக்கில் இஸ்லாம் என்ற வார்த்தை முஸ்லிம் ஷரீஃபிலே இடம்பெறவில்லை. லா இலாஹ இல்லல்லாஹ். சரிங்க, இன்ஷா அல்லாஹ் நாடினால் மிச்சத்தை நாளை பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.